நம்முடைய ஆரம்ப காலம் சஹாபாக்கள் இருந்து எடுத்து பார்த்தா படிப்பில் அவங்க சீரோக்கள், ஈமான்ல அவங்க ஹீரோக்கள். என்ன செய்கிறோன்ற ஃபினான்ஸுக்கு வாகனம் அந்த மார்க்கத்தோடு இருந்துக்கிட்டு தவறு செய்தாக்களுக்கு மார்க்க ரீதியான சில தலீல்கள் வைப்பாங்க. ஆபத்துக்கு பண்டி இறைச்சி திங்கலாம் தானே. அப்போ அந்த பண்டி இறைச்சி எப்போ திங்க சின்ன இனி உசிறு போக போகுது, தொண்டைக்கு கிடக்கு. உலகத்தில் இவருக்கு பண்டி இறைச்சி தவிர ஒன்றும் இல்லைண்டா அந்த உசிரை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தின்னுட்டு நிறுத்துறது தானே அந்த சட்டமே. எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெட்ட தொடங்குறான். இந்த நாட்டிலையும் அப்படித்தான், அமெரிக்காவிலையும் அப்படித்தான், ஆப்பிரிக்காவிலையும் அப்படித்தான். இன்றைக்கு என்ன ஃபேஷன்? வளர்ச்சி மொட்டையை அடித்து மேலே மட்டும் கொண்டவை. ஆறு சொல்லித்தந்து இது அழகண்டு ஆறு சொன்ன அழகாது அசிங்கம், ஆகவும் அசிங்கம். அந்த அசிங்கத்தை அழகாக்கினது யார்? இந்த குளோபலைசேஷன். ஜனாதிபதியை சந்திக்க கொள்ளையும் கோடாரியை தூக்கி தோலை போட்டுக்கு தான் வேடன் போகிறான். கேட்டால் எங்கட கலாச்சாரம். அவனுக்கு பாஸ்போர்ட்டு, வெளிநாட்டு பயணம், கோடாலியோட போவான். நாம் போனால் ஒரு நட்டு எடுத்துக்கு போயிடலாம். ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நட்டு, ஒரு பிளேடு எடுத்துக்கு போய் என்னுடைய மத ஆலயம் பெறக்கொள்ள எழும்புறான், குட்டுறான். எழும்பி நிற்கான். பஸ்ஸில் இருந்தவன் நம்புடாக்கள் பள்ளியை தாண்டி ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறான். லவ்வாஹத்துனில் பஷர், அது மனித தோலை கலட்டி எடுக்கும் உஷ்ணம் கூடினது, இவ்வளவு அதிசூடு கூடினது. அந்த சக்கரைங்கிற நரகத்தில் தொழாதவர்கள் இருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜி செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், தர்மம் செஞ்சோம், நோன்பு பிடிச்சோம், பள்ளிவாசலில் செஞ்சோம், அப்படி இப்படி ஏழைகளுக்கு பார்த்தோம், அள்ளி கொடுத்தோம். தொழுகை மட்டும் இல்லாட்டி சக்கரைக்கான நிற்கும். தொழுகை டைம் ஒன்று மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொளுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். திடீரென்று நடு ரோட்டில் உங்களை பெட்ரோலை ஊற்றி போட்டு நெருப்பை கொளுத்தினா எப்படி பாஞ்சிக்கிட்டு ஓடுவோம்? தீ பிடிச்சா உசுறு தப்புன்னா போதும், யாரு பார்த்தா எம்பட்டு கெஞ்சலாமா அவ்வளோ கெஞ்சுவோம், காலை உழுவோம், கத்துவோம். தொழுகை அப்படி இருக்கணும். தொழுகையை விட்டால் குஃப்ரு. ஒரு வீட்டில் தொழுறங்கிற ஒன்று இல்லையா? ரெண்டு முஸ்லீம் சந்திச்சா நில்லு தொழுதுட்டு வாரனுங்கிறோமே தவிர வா பள்ளிக்கு போவோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நமக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு? நானர்த்தம் வருது, அது வருது, மையத்தோடு போகிறோம், நோயாளியை பார்க்குறோம், கபருக்கு போகிறோம், பிரச்சனை வருது, எல்லாம் பண்ண அவடத்தை. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மரங்களில் குரங்கு நின்றுக்கிட்டு பாயும். இந்த கந்துலேருந்து அந்த கந்துக்கு பாயும், தாவும், அப்படியே பாயக்குள்ள ஒரு குரங்கு கீழே விழுந்து ஆற்றுல அடிச்சுக்கு போகும். அப்படியே அந்த இடம் அமைதியாக எல்லா குரங்கும் அப்படியே மௌனமாக நிற்கும், கவலையில் நிற்கும். கொஞ்ச நேரம் ஒன்று மட்டும் கூவங்கும், மர திரும்ப சில அதே பாய்ச்சல். அந்த குரங்கு செயலாக கிடக்கு நம்முடைய செயல். மையத்தோட்டுக்கு போன அன்றைக்கு அந்த கண்ணீர் வடித்து கொள்ளறி குபன்னுட்டு கபூர் அடியை நின்று மௌலை பயம் பண்ணி நாம் இனி நமக்கு இந்த ஃபோன், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்லை. இனி நாம் தொழுவுற அன்றைக்கு லோகர் மாசம் தொழுவார். அடுத்த அன்றைக்கு அழிச்ச நம்பர்லேருந்து ஒரு கோல் வரும், சொல்லு என்று தொடங்கி வேற பிளான் பண்ணுறாங்க. நம்மளை வேண்டுமெண்டே வட்டிக்குள்ள நம்மளை அறியாமலே இழுக்கப்படுறோம். நாம் முதலெல்லாம் கடையில் ஒரு சாமான் வாங்குறேன்டா, என்ன வேணுமென்று வீட்டிலிருந்து பிளான் பண்ணிக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். எங்கே போகிறாய்? அரிசி வேண்ட போகிறோம். எங்கே போகிறாய்? கறி வேண்ட போகிறோம். விளங்கிட்டா? இப்படி தான் நம்ம கடைக்கு போகிறோம். அப்போ அந்த காலத்துலலாம் கடைக்குள்ளே கடைக்காரனை பான் நாம் வெளியில் நின்று கேட்போம். பருப்பு, சீனி 1/2 கிலோ, தேயிலை இறைச்சி 1 கிலோ கேட்டு வேண்டிக்கிடுவோம். இப்போ எங்கே போகிறாய்? ஷாப்பிங் போகிறேன். அவருக்கே தெரியாது எங்கே போகிறாருன்ட்டு, என்ன வேண்ட போகிறாருன்ட்டு அவருக்கே தெரியாது. எங்கே போகிறோம்? ஷாப்பிங். இப்போ கடைக்காரன் வெளியே நாம் உள்ள, அவன் 300 கேசியரில் வந்திக்க, நீ உள்ளுக்கு அண்டுவிட்டேன். என்ன வேண்டுறோம்ங்கிறத அங்கே போய் தான் தீர்மானிக்கும். நம்மளை அப்படியே பிஸியாக்குறான், வேறு மாதிரி நம்மளை பிளான் பண்ணுறோம். நம்முடைய நேரங்கள் கடத்தப்படுது. முன்பின் சுன்னத்து, தொழுகை, பயானு, ஹதீசி, குடும்பம் பேசுகிறது, மனைவி மக்கள் பேசுகிறது, வாப்பாவை சந்திக்கிற, உம்மா சந்திக்கிற, குடல் வாய் உறவுகளை சேர்க்கிறது, பிள்ளைகளுக்கு உம்மா ஓதி கொடுக்குற, வாப்பா பாடம் கேட்குற, இதெல்லாமே இப்போ இல்லை, ஸ்டைல் இல்லை. இது தலைவலதாகிற எப்படி நம்மக்கிட்ட காட்டை தந்துட்டான். பேங்கால காட்டை தந்துட்டான். என்ன ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வட்டி இல்லாமல் காசு போடலாம். வட்டி இல்லாமல் அன்று தான் அந்த காட்டை எடுக்கிறேன். ஆனால் சைம்பைக்கம் எப்படி
ஒரு மாதத்துக்கு மேலே போனால் நான் வட்டி கட்டுவேன் என்று அல்லாஹ்க்கு மாறு செய்வேன் என்று சைனை வச்சு தான் அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறேன். இப்போ நம்மள பொக்கெட்டுக்கு இருந்தது 300 தான், விலக்கழிவு போட்டிருந்த 270 ரூபாய்க்கு அதில் 2 அப்படி இப்படி என்று போகக்குள்ளே இருந்த காசு ஆனால் காட்டை ஓட்டி போட்டு வந்துடுவோம். இப்போ அந்த காட்டுக்கு காசு போடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடுவார் வேறு தேடுவார். அதுலேயும் அந்த கடையில் அந்த பிள்ளையை சேர்த்ததுக்கு பிறவும் மச்சான் அவ்வளவு நல்ல மில்லன்று கதைமா அவள் அப்படித்தானே நினைப்பாள். அவளோட இப்போ கதைக்க தொடங்கினதுக்கு பிறகு அவ்வளவு நல்ல மில். இந்த கூட்டாளியோட கூடினதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் செப்பமில்லை, கூட்டினது பிறகு இந்த காட்டில் சாமான் பண்ணது பிறகு இவருக்கு பிஸி, பிள்ளைகளை கவனிக்கல. பிள்ளைகள் கூட்டாளிமாரோட கூடுது, அதை இதை பழகுது, என்னத்தையெல்லாம் பாவிக்கானுகள். நாம் எல்லாரும் சும்மாடி பிள்ளையை நல்லா வளர்க்கணுமா, கண் கலங்க போடாதான், பிள்ளைய நோகாமல் வளர்க்கணுமென்று தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாமல் பிள்ளை வளருது. 90 மார்க்ஸ் வேணால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை, பிரச்சனை 10 மார்க்ஸ் குறைஞ்சது தான் பிரச்சனை. ஏன்னா நாம் அப்படித்தானே வளர்த்தேன், நீ தான் ஃபெஸ்ட்டு வரணுமென்று வளர்த்தோம், நீயும் ஃபெஸ்ட்டு வரணுமென்று வளர்க்கல. இன்னைக்கு இல்லை மகன் பட்டினி என்று பழக்கல, பாப்பா கஷ்டம்ங்கிறத சொல்லலை. நாம் என்ன நினைக்கிறோம், கடனாலும் பட்டு பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும்னு நினைக்கமே தவிர கஷ்டத்தை சொல்கிறோம் இல்லை. வருஷத்தில் ஒரு நாளைக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு ஒன்று வேண்டி கொடுக்கணுமென்று சும்மா ஐஃபை ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருட்டு லைட் போட்ட ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கும். புழுக்க இருந்தாலும் தெரியும், நம்மளோட மனசை கவரான். அந்த மியூசிக் போனால் தான் அது 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த மியூசிக் போனால் தான் அது ஒரு கொத்து 2000 ரூபா. அந்த மியூசிக் போகணும், அந்த மியூசிக் போனால் தான் ஒரு பெப்சி கிளாஸில் ஊற்றினாலே 200 ரூபா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படியே மியூசிக், லிஃப்ட்டில் ஏறினா மியூசிக், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனால் மியூசிக், கடைசியில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு மியூசிக். நாம் காசு கட்டி சந்தா கட்டி ஃபங்க்ஷன் அவங்க வைக்கிற, நம்மளோட மார்க்கத்துக்கு மேலே அளவிய விளையாடுற, நாமளும் கையை கட்டிக்கு நிற்கிற. அப்போ என்னத்துக்கு பள்ளிக்கு வந்துடும்? ஃபர்தா போட்ட டீச்சர் மாதிரி படித்து கொடுத்த நேசரியில் செப்பம், சினிமா பாட்டுக்கு டான்ஸ் அறகுறையா உடுத்து கேட்டாச்சு. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைண்டா சாராயம் குத்தி கொடுங்களேன் பார்ப்போம். சின்ன பிள்ளை கொடுங்களேன், சாராயம் ஒன்று கஞ்சா ஒன்றை கொடுங்களேன். ஏன்டப்பா இந்த இசை இல்லாமல் செய்ய மாட்டீங்களா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கு? இசை இல்லாமல் கடை நடத்த மாட்டேங்களா? தொழுக நேரத்துக்கு ஓஃப் ஆக்க மாட்டேங்களா? நிப்பாட்ட மாட்டேங்களா? இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்கூலை பிடிச்சி முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயங்களுக்கு எல்லாம் பிடிச்சி பள்ளியை கட்டி வச்சுக்காங்க. நாம் ப்ரோக்ராம் நடத்த போய் தொலை போனால் நெத்தியெல்லாம் புழுதி. அத்தனை பேர் இருந்த பள்ளிக்கூடத்துலேயும் தொழாத பள்ளி தான் கிடக்கு. சில ஸ்கூலுகளில் பள்ளி ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டானுங்கள், புத்தகத்துகளை பழைய கொப்பி ஃபைல்களை கொண்டே போட்டு குவிச்சு கிடக்கு. பள்ளியை கட்டி காய்ச்சி கொடுத்த வேண்டிய நிலைமை. இஸ்லாம் எங்கே? இந்த தாடி பிரச்சனை எவ்வளவு நாளாக நடக்குது ஸ்கூலில். A-level படிக்கக்குள்ள தாடி முளைச்சிடும், ஸ்கூலில் வந்து நிப்பாட்டுறதும், தாடி என்ன செய்கிறேன்னு வலிக்கிற கொஞ்சம் பேர் படிப்பை விடுற, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வெளியில் நின்றுக்கிட்டு ப்ரைவேட்டாக A-level எழுதுற. என் கேட்க நம்முடைய முஸ்லீம் ஸ்கூல் தானே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை கட்டுவோமே. இவன் யார் ஆள்? ஸ்டாஃப் நாம தானே, எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டோமே. பேரண்ட்ஸே ஒன்று சேர்ந்து விட்டு அதான் அவங்களுக்கு மட்டும் தாடி வாரேன். தாடி எல்லாருக்கும் தாண்டா வருது, வலிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு. அப்போ பிரின்சிபல் சாரு, அதில் உள்ள மாணவர்களில் பேரண்ட்ஸ், அந்த ஸ்கூல் டீம் இருக்கிற ஏரியா, அந்த ஸ்கூல் போர்டு எல்லாம் முஸ்லீம், இதில் மட்டும் யூதர். அப்போ யூத மத்திய மகா வித்தியாலயம் வந்து வைங்களேன் பேர், எனத்துக்கு இஸ்லாமிய மத்திய மகா வித்தியாலயம், முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயம், எனக்கு கிராத்தோதி தொடங்குறேன். நல்ல ஒரு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு தொடங்க. என்ன பிரச்சனை? உறிஞ்சி போட்டு வாரமா? லவ் பண்ணுறவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்கு, தூள் அடித்தவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, போயில வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, அல்லாவை பயந்து தாடி வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இல்லாட்டி என்ன ஸ்கூல்? காசு கொடுத்துட்டு உரிக்க வந்தீங்க ஓவன் 4 பேர் ஓவன் சொன்னா இது பெரிய பிரச்சனையாக கிடக்கணும். அதை தூக்கி எறிவாங்க. காதுகள் நம்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியாது. அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற மாதிரி என்ன செய்யுது வருது. விட்ட கந்தூரியெல்லாம் தொடங்குறான், மூடி வச்ச மௌலுதெல்லாம் ஓதுறான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க, ஷிர்க் வருது. அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்கறதும் காணிக்க போகிறதும். அலக்குமார்களை பேரை கேட்டால் நாம சொல்கிறது அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். மலக்குமார்கள்
நபிமார்களை பேரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானா. மிகப்பெரிய மகான்கள் சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மிகப்பெரிய தாபீன்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. இமாம்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுதானே. அப்போ மலக்கில் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்களுக்கு தான் துவா கேட்குற, நம்மளோட துவாவை அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அல்லாஹ் என்ற புலைய பொருண்டு தான் கேட்குற, இதுதானே நம்ம இஸ்லாம். அப்போ என்ன கபூர் அடிய போயின்னு புள்ளட வருத்தத்தை லேசாக்குறேங்க. அத்தனை ஒரு வணக்கம், அதில் எப்படி நாம் இணையாக்குற? யா முஹைதீன் ஆண்டவர் என்று எப்படி கூப்பிட்ற? அவுலியாக்களை என்று எப்படி கூப்பிட்ற? அவங்களுக்காக நாம தான் துவா செய்யணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நாம துவா கேட்கணும் அவங்களோட பேரை கேட்டா. அப்போ ரிசப்ஷனில் ஒரு அழகான ஒரு பொம்பளையை தான் தூக்கி வைக்கிறேன். ரிசப்ஷனில் பொம்பளை பிள்ளையை தான் வைக்கிறேன், விளங்கிட்டேன். சரி, அவன் வைக்கான், நாம் பார்வையை தாழ்த்தி போகிறோம். நம்மளோட ஆக்கள் கம்பெனி திறந்தா, கடை திறந்தா, ஃபேக்டரி திறந்தா, அது என்னது பொம்பளையில் கொண்டாந்து வைக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணு தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான் நாங்கள். யாருக்கு சொன்ன ரசூல்லா? யாருக்கு சொன்ன? நம்மளை எல்லாம் விட மௌலைமார், ஒரு கோடி மௌலைமாரை விட ஈமானிய பலம் உண்டு, உயிரோடு வாழக்குள்ளேயே சொர்க்கவாதி என்று பெயர் எடுத்து சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்னேன். அப்போ சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்ன. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். அப்போ உள்ள உம்மாத்துல் மூமின்களுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குவான். அவன் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் சுவைப்பான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேச வேண்டியதை மட்டும் பேச, அவ்வளோதான். நீங்கள் யார்? உனக்கு என்னத்துக்கு? எப்போ போகிற என்னத்துக்கு? ஒன்று அவர் இருக்காரா? இல்லை, கதை மணி. நீங்கள் யார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு எனக்கு தேவையில்லை வேலை. அப்போ இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வேணாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டாம். அப்போ என்ன செய்கிறேன்டா, ஆரம்பம் நமக்கு எனக்கு டாரு போகிறேன், இதில் நிறைய எழுது. நாங்கள்லாம் கடும் ஈமானிய பலத்தோடு இருக்கோம் என்று தான் தொடங்குறோம். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு நீங்கள் சொல்கிற ஷாட்டெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த ஷைத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் வைக்கப்படாது. அந்த தந்திரம் எப்படின்னா நம்மளோட மூளையை செலவை செஞ்சு தான் அந்த தந்திரம் இருக்கும். ஸ்டாஃப் என்ற பேர் வரும், வேலை போட்டு கொடுத்துருக்கேன், ஸ்டாஃப் என்ற பேர் வரும், என்ற பிஏ என்று பேர் வரும், என்ற டிரைவர் என்று வரும், என்ற அக்கௌண்டன்ட் என்று வரும். அப்போ முதல் இது அனுமதியா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறது அனுமதியா? எப்படி நாம் அதை செய்கிறது? இப்போ இந்த வாகனத்தை நீ எடுத்தால் உனக்கு ஒரு மாதத்துக்கு நீ ஒரு 2 மில்லியனுக்கு நீ சேல் பண்ணினேன்டா சொலையா உனக்கு லாபம் மட்டும் 2 லட்சம் ரூபா சும்மா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ டீசல் டிரைவர் சம்பளம் அப்படி இப்படி போட்டேன்டாலும் சும்மா அழகாக ஒரு 50,000 ரூபா காசு அப்படியே ஃபினான்ஸு கட்டினேன்டா. ஆனால் 2 வருஷத்தில் வாகனம் உனக்கு அப்படியே அழகாக காட்டுவேன். இடையில வெள்ளம் பாரு, கேவி போகிற, அறுத்தாள் போகிற, தேர்தல் வார, கடை இழுத்து பூட்டுற, இதெல்லாம் பேங்க் பார்த்துக்கு நிற்குமா காசு கேட்காம? எல்லாம் நடக்கும், முடிஞ்சு போச்சு. கணக்கு சரியாக தான் இருக்கும். திடீர்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும், அதில் ஒரு 3 லட்சம் ரூபா லாபம் வரும். தர்மத்தை வளர்ப்பேங்கிறான், வட்டியை அழிப்பேங்கிறான். வட்டி பார்த்தா ஒண்ட கணக்கு என்ன சொல்லும்? மாதம் 2 லட்சம் ரூபா சும்மா வருதும்பா. அங்கே பொண்டாட்டி வகுத்து வலியம்பா 10 லட்சம் போகும். ஒரு பிள்ளைக்கு லேசாக கண் கடுக்கும் 5 லட்சம் ரூபா போகும். கண் கடுத்ததுக்கு போகும். அவங்க கடந்த ஹாஸ்பிட்டல் அப்படி தானே கடந்த ரிப்போர்ட் எல்லாம் சிடி ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஒன்று எடுக்கணும், டக்குன்னு அந்த பிளட் டெஸ்டிங், முள்ளந்தண்டில் தண்ணி ஒன்று எடுக்கணும், இவ்வளோத்தையும் செஞ்சுக்குவாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து போட்டு பில்லு வரும். ஒரு 7,53,500 ரூபா பில் வரும். கடைசியாக ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்து போட்டு ஒன்றுமில்லை பிரச்சனை. காதல், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ 2க்கு நடுவில் கிறிஸ்டியன் உண்டு வச்சுக்கிட்டேன். அது 1 மில்லியன், அது கிறிஸ்டியன் லவ்
இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தால் அது இந்த காதல் தான். இணை வைக்கிறது பெரும்பாவம். அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்கிறதுலேயே ஆகப்பெரிய நோவினை லவ் பண்ணுறது தான். அவன் எப்படி வளர்த்தவன் அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குமராக்கி இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமென்று ரெடி ஆகல. ஒரு கலிசரையை கண்டு ஒரு குடிகாரன் ஒரு தூள்காரனை நல்லவன் என்றாலும் அவன் நல்லவனா? லவ் பண்ணால் அவன் நல்லவன் இல்லை. ஒரு வானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு சொல்கிற நாங்கள் லவ் ஒன்று பண்ணுறோம் மாஷா அல்லாஹ் ஒரு சாலியான பொடியன் காலில் கிடக்கிறதால அடிக்கணும். சாலியான பொடியன் லவ் பண்ண மாட்டானே. அவர் சொல்கிற நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம் மாஷா அல்லாஹ் ஃபுல் கை சட்டை ஃபேஸ் கவர் தகச்சத்து விட மாட்டான். எனத்துக்கு தலை தகச்சத்து ஒன்றும் தேவையில்லை. ஒன்றை லவ் பண்ணால் எல்லாம் சைவரால் பெருக்கியாச்சு முடிச்சு. என்ன அவள்கிட்ட என்ன ஈமான் இருக்கு அவளுக்கிட்ட? இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க தெரியாதா? நீயா போய் செலக்ட் பண்ணணுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா அது திருமணம் இல்லை, விபச்சாரம். 14 வயசுக்குள்ள லவ் பண்ணுது. 14 வயசு லவ் பண்ணுறாள். ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்னுட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரம். அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பேர் தூளை காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள். கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்னு கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விடுறேன். அவர் அங்கே தீர்க்க தரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள் போதை பாவிக்கிறவன்கள் அந்த கவுபத்துல்லாவை கட்டி பிடிச்சி சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா அந்த போதைக்கு பிறகு தானே அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸனே இது வந்துருக்கு. பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறேன் தூளுக்காக. பொண்டாட்டிக்கு வேலை பேசினவனும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. உம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில். அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. அவனும் அந்த போதைக்கு பிறகுதான், அவன் உசுரும் அதுக்கு பிறகுதான் பெறும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருன்னு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறேன்னு தான் வேண்டுறது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது ஃபோன்லாம் இருக்கா. பொண்டாட்டிய தோட்டத்தை விட போன தொட்டது தான் கூட. இந்த சொறி பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி. என் நேரமும் அதில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சித்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டுக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறேன். ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? இந்த எப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற எப்புகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுகளை டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் இருக்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும். ஓமண்டா மறவா, அதுதான் த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும், ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் மூடமான்ட்டு. ஓன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும், சும்மா 2-3 தரம் கதைங்கள்.
கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே கார் எரிக்க வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்களேன், நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்களேன், உங்களோட யூடியூப்பில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்களேன். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. அழகிட்டா. அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர், செக்ஷுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேர்றாரா, ஆம்பளையை தேர்றாளா, என்னத்தை தேர்றாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா, இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் வளர்தாகுது நம்முடைய சட்டை. இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது, மற 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூர் போடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடியை நிமிதிக்க டெக்னாலஜி. அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டேன், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனும் அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப். காலத்தெல்லாம் போவான், அவன் 3 நாள் ரூமுக்கு அனுப்பிப்பேன். அது யூரோப். ஒன்றும் செய்யணும், அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் இங்கே வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருது. என்னடா ஃபோனில் பிள்ளையோட லவ்வர் என்ன இருக்கும் என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணுமாக்கா. நம்ம பயப்படுறோம், நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும், பயான்களுக்கு கொண்டு வரணும், பயானை சொல்லணும், இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டை காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல 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 மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லருக்கு என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டை காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டாமா இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறேன், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை அந்த போடுது, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டுமே, அது பேஷன். தொட தெரிஞ்ச பேஷன் இல்லையா உங்களுக்கு? ட்ரானி ஷோட்ஸோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதாண்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான் கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும், ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும், யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும், கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புல கண்டைக்கால கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை. நாம் நம்மளோட மார்க்கத்தில் கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும் புது புது பேர்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்களே, போதையும் சூதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி செல்வதும் ஷைத்தானுடைய கெட்ட காரியங்களிலிருந்தும் உள்ளது. அதை நீங்கள் விட்டுவிடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா போதை அப்படியே நிப்பாட்டுறான். அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிக்கிறதும் ஹராம். பீடியிலிருந்து ஹராம் தான். அதில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிற எத்தனால், இப்படி ஒவ்வொன்றும் வந்து கிறிஸ்டல் மெத்தண்டு எல்லாமே போதை தரக்கூடியதான். வேறு பேர்கள் தான். போதை தருதுண்டா ஹராம் தான், அதை பாவிக்கக்கூடாது. அது நாங்கள் போயில வைக்க மாட்டோம், போயிலையும் அதான் ஹராம் தானே. போதை தருது, அதை சிம்பிளாக பாவிக்கிறதுக்கு தெருவில் விற்கிற அளவுக்கு அது இன்றைக்கு வந்துட்டு. அதுக்கு அடிமை ஆனால் அவர் ஆட்டம் க்ளோஸ். போதைக்கு அடிமையானால் அவன் மனித பேரில் இருக்கக்கூடிய ஒரு பதறு தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்மை இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த இடத்துல உள்ள பெண்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் வரும். ஆண்மை இல்லாமல் போகும். சிலாக்கள் வந்து நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு, எனக்கிட்ட எத்தனை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரியுமா?
நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் பண்ணிட்டு ஒரு பொம்பளை வந்தால் அவள் வெளிநாட்டில் படித்து போட்டு வந்தவ ஐசிக்கு பழகிட்டான். இங்கே வந்து கிடைக்கல குழம்பிட்டான். என்னட்ட வந்துச்சுன்னா ஈசா நபியோட ஒய்ஃப் அம்மன் ஈசா நபி கல்யாணம் பண்ண விஷயமே எனக்கு இப்போ தெரியுமாட்டேன்னா ஈசா நபியோட ஒய்ஃபாம். இப்படியெல்லாம் கிரவுண்டியஸ் டெலிஷன் வரும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இலங்கையில் மரணிக்கக்கூடிய திடீர் மரணங்களில் 95% மரணங்கள் போதை வஸ்து பாவனையால். இப்போ கூடிட்டு இருக்கு போதை வஸ்து பாவனையால் அகால மரணம், சும்மா திடீரென்று அப்படியே போகிறது இதால் வருது. அப்போ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 150 பேர் சாதாரணமாக போதை வஸ்து பாவனையால் மரணிக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விவரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? புதுசாக என்னமெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கான், ஒரு பேப்பரை நாக்கில் வைக்காங்க, கதை முடியுது. ஒரு பேப்பர் துண்டு தான், அதை பிடிச்சிட்டாங்க. தூள் அது இதெல்லாம் இல்லை, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நாக்கில் வைக்கும், முத்திரையை வச்ச மாதிரி வைக்கும். ஆல் அவுட். ஆள் வேறு கதை காய்ச்சிக்கு நிற்கி. கோதுமையால் செய்த ஒரு குடிபானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதை கிடைச்சா அந்த கூழையும் தாங்கலாம், வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம், குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அதால் தானே கோதுமையால் செஞ்சது தானே. ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதா வாப்பான்னு கேட்டாங்க. ஓ பண்ணாங்க, ஹராம் விட்டுருங்கண்ணா. அவ்வளோதான், கதை முடியும். இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் என்ற பேரில், பாட்டி என்ற பேரில் கலாச்சாரம், ஆண் பெண் கலப்பு, பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு, என்னத்தை ரசூல்லா தடுத்தாங்களோ அதுதான் பிரச்சனை தெரியுது. உச்சியில் கொண்டை கட்டுறது, அந்த ஒட்டகத்தின் திமில்களை போல பெண்கள் முடியை கட்டிக்கிடுவாங்க, உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூல்லா அது என்னன்னு தெரியாது அந்த பொண்ணுகளுக்கு. அந்த கொண்டையை கொஞ்சம் ஒசத்தி கட்டினா தானே அவளுகளுக்கு அண்டைக்கு சோறுறாங்க. இதை நபி தடுக்கவளா? ஒட்டக திமில போல ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூல்லா தடுத்த, அது என்னன்னு தெரியாது. தடுத்தத்தை தான் நான் செய்வேன். அப்போ என்ன உடுப்புகள் தச்சு போட்டதா, போட்டு தைச்சதா, எப்படியும் வழங்குது இல்லை. நம்ம எப்படி இதுக்குள்ளே பூந்த என்று கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு, இந்த உடுப்புக்குள்ளே எப்படிம்மா பூந்த, இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த? அபாய் போட்டுக்கு போகிறாள், சாரி உடுத்தவள்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது. அபாயை போட்டு இவன் புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவையில்லை, ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன். ஏன்டா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குற ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க, மாப்பிள்ளை மாறு, நானா மாறு, அடக்கணும். உடுப்பு உடம்பை மறைக்கிறதுக்கு போகிறோம். கல்யாணம் முடித்தா நமக்கு தான் மனைவி, கூட்டாளிக்கு இல்லை. பைக்கில் பின்னுக்கு வச்சு கூட்டாளியோட காய்ச்சிக்கு போகிறதுக்கு இல்லை. அது நாம் காய்ச்சி தைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பாட்டு. அப்போ இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும். அஜ்னபி மஹ்ரம் உறவுகளை பேணணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஒலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். 3 பேர். ஒன்று முதுமினுல் ஹம்ர், போதை தொடர்ந்து பாவிப்பவர், போதை வஸ்துப்பவர். 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், காதலர்கள், லவ் பண்ணுறார்கள். பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க, ஆகப்பெரிய நோவினை தான். 3வது அத்யூஸ். அத்யூஸ் என்ற ரோஷம் இல்லாதவர்கள். ரோஷம் இல்லாண்டா பொண்டாட்டி, தாத்தா, தங்கச்சி, மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிக்டாக் செய்வாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவர் ஆறு நம்மோட ஸ்டாஃப். ஓகே கொஞ்சம் பேர் இதைத்தான் அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள். இது என்ன, இது ஹியூமன் ரைட்ஸா? இது பெண்ணுரிமை மீறல். அடக்குறீங்களா? உள்ளுக்கு வைக்கிறீங்களா? ஓ, ஸ்கூலில் ஸ்டாஃபோட பேசப்படாதா? வகுப்பு நண்பரோட பேசப்படாதா? பேசப்படாதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் மரியாதை. இது திறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுதில்லை, விளங்க மாட்டேங்க. இப்போ அபாயை போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணிட்டு இருந்தால் வெளியில் இருக்கிறாக்கள் இது என்ன சித்திரவாத. அவளுக்கிட்ட கேள் எவ்வளோ சுதந்திரம் இருக்காளன்ட்டு. அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறல்ல, அவளுக்கு பின்னால் ஒருத்தருன்றா தான் நம்புறதை ஆண்டு கேட்குறல்ல.
கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலைமை. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்கிட்டான். கலடிலிருந்து சிறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது. உம்மாட வயசில் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்தான் அப்படி பார்க்கான். கண்ணால் எல்லாம் செஞ்சிடுவாம்பளா. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பேரில் அது எப்படி அடக்குமுறையில் அவள் அழகாக காக்காவோட பேசலாம், தம்பியோட பேசலாம், சாச்சாவோட பேசலாம், மாப்பிள்ளையோட பேசலாம், மகனோட பேசலாம். அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா. இவனோட பேசுறது ஆபத்து. அவன் கண்ணால் கற்பழிப்பான், அவன் துணுக்கு வச்சு பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான். சும்மா ஃபோன் பேச விட்டா அவன் முதல் செய்த வேலை உங்களோட மாப்பிள்ளை எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவான். அன்றைக்கு பொண்ணு புருஷனோ சாதியா பாப்பாள். சரி, எனக்கு என்ன உண்மையாக சொல்கிறேன், உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு சிஸ், அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாதால் சே என்று தான் ஸ்டார்ட் பண்ண. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவம் சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது. மனுஷனை படைத்த ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும். அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான். அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம். 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெத்த பிள்ளைய 10 வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது. தூக்கத்தில் நீ இல்லை, அதுவும் அதில் ஒண்ட கை அங்கே படும், அந்த கை இங்கே படும், ஒரு ஆளுக்கு கண்மொழி படும், சம்திங் ராங். 10 வயசானா படுக்கையை பிரி, 10 வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம் இஸ்லாம் சொல்லி இருக்க. இன்றைக்கு தனியாக ஆட்டோவில் அனுப்பி, இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி, தனியாக மௌலைட்டை ஓத விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஸ் போட்டுக்கு நிற்கணும். அப்போவே சொன்னல இஸ்லாம் 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லி. பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா? இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க. சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தது, நீ தான் அபியூஸ் பண்ண முதல். ஒன்றாறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன். இல்லை அவர் பெரிய தாடி மௌலவி வானத்தால் விழுந்தா. நபிக்கிட்ட பொம்புள்ளைகள் போய் 10 ரூபா கேட்டான். அது அல்லாட நபி, இது ஃபுல்லட அபி, இது அதுக்கு செட் ஆகாது. நபி வேறு மௌலவி என்றாலும் என்ன தனியை நீங்கள் கோல் பண்ணிட்டு கேட்குறேன். இந்த பொம்பளைகளுக்கு அயலுடைய சட்டத்தை கேட்க, குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா? அசுரத்து கோல் பண்ணி அசுரத் ஒரு மார்க்க பத்துவா கேட்கணும், மகத்துவமான ஒரு கேள்வி. குளிப்பு சட்டம் கேட்காங்க. அவனோட மாப்பிள்ளைகிட்ட சொன்ன அவர் பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்கன்னு செல்ல மாட்டாரா? வெக்கம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷைத்தான் எல்லாருலையும் விளையாடுவேன். எத்தனை மௌலை மாதிரி உள்ளுக்கு இருக்காங்க. ஏமாத்துரு என்ன மனுஷன்தான் யாராக இருந்தாலும் சரி. ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று சஹாபாக்களுக்கு தான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஆறு, நான் ஆறு, நீங்கள் ஆறு. வயசு போனா என்ன? 70 வயசுண்டா என்ன, 75 வயசுண்டா? ஆம்பளை உங்களோட பிள்ளை உங்களோட இருக்கணும், உங்களோட கண்ணுக்கு இருக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு தனியாக அனுப்புறது, நம்பி கொடுக்கறது, பிள்ளைய பார்த்துக்கிறிக்க சொல்கிறது, அவர் தோலை வச்சுக்கு விளையாடுறது, அவர் ஆளார். ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க. இது நாகரிக உலகம், மேற்கத்தையம், இது ஃபேஷன், இந்த பேரச்சிக்கெல்லாம் இடம் வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்துடுறங்கிற இடம். நீங்கள் எங்கெல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க. சரிதான், இஸ்லாம் சொன்னது. கடைசியில் வந்து வேலை இல்லையே, முழுசாக நலஞ்சதுக்கு பிறகு மொக்காடு போட்டு வேலை இல்லையே, நேரத்தோடையே மொக்காடு போடும். அப்போ சரியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் உறுதியாக இருக்கணும், பலமுள்ள ஒரு மூமினா குல்லின் ஹைர், மூமினா இருந்தாலே நலவுதான்றாங்க. பலமுள்ள ஒரு மூமினுக்கு சிறப்பு. ஆனால் மூமினா இருந்தாலே நலவுதான். நான் ஈமான் கொண்டு ஒரு மூலையில் ஈமான் இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். க்குரியவர் அது 2 வகையிலும் இருக்கலாம். உடல் பலமும் பார்க்கணும், ஈமானிய பலமும் பார்க்கணும். மனசும் பலமாக இருக்கணும், ஈமான்லேயும் பலம், ஆளும் பலம். ஏன்னா ஆரோக்கியமானது திண்டு நல்லா இருக்கத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது.
அப்போ இதை சொல்லிட்டு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கிறாங்க. பிரயோசனம் தரும் தொழு, ஓது, குர்ஆன் ஓது, தர்மம் செய்யி, அமல்கள் செய்யி, என்ன வேணுமுன்னாலும் பண்ணு, சேர்த்துக்கோ. வயசு இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, பருவம் இருக்கும்போது, வருமானம் இருக்கும்போது, எம்பட்டு முடியுமோ மட்டும் சேர்த்துக்கோ மறுமைக்காக. அதே மாதிரி இந்த உலகத்துக்காகவும் நல்லா சேர்த்துக்க. அந்த ரெண்டு விஷயம் அதுக்குள்ள அடங்கு. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தர விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. பிள்ளைகளுக்காக சேர்த்து வை. நம்ம ஒன்று போய் தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. மனைவி மக்களை பார்க்க சொன்னாங்க. புகாரி கிரந்தத்தில் பதிவாரி மார்க்கத்தை படிக்கிறதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்து 20 இரவுகளாக தங்கியிருக்கிற சஹாபாக்களை முகத்தை பார்த்தாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார், எங்களோட முகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய வீட்டார்களிடம் தேவை இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள் போலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, எல்லாம் ஓடுங்க, வீட்டுக்கு போங்க, மனைவி மக்களோடு போய் நல்லா இருங்க, அங்கே போங்க. தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருத்தர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் தொழுகை நடத்தட்டும் என்கிறாங்க. இன்னொரு விதத்தில் குர்ஆன் அதிகமாக தெரிஞ்சவர் தொழுகை நடத்தட்டும்ங்கிறாங்க. ஓடுங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ குடும்பத்தை விட்டு அப்படியே போய் துறவியாக நில்லுங்கன்னு சொல்லலை, போய் இருங்க, சேருங்க, மனைவி மக்களோட நல்ல சந்தோஷமாக இருங்க, நல்லா சம்பாதிங்க, ஹலாலாக செலவழிங்க, ஹலாலாக சம்பாதிங்க. இதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரி ஷரீஃபை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு காலம் வரும், லேத்தி என்ன அலன்னாஸ், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்தாமல் காசு மட்டும் சேர்க்குற ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹலாலா சம்பாதிங்க, சேருங்க, அப்படி என்று தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த உலகம் அற்பமானது, ஆனால் ஈமான் ரொம்ப பொறுமதியானது. எதற்காக வேண்டியும் ஈமானை இழந்துடக்கூடாது, ஆனால் ஈமானுக்காக வேண்டி எதையும் இழக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதான் விட்டுட்டு ஓடி வந்தாங்களே, மதீனாவை விட்டு போட்டு மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாங்களே. ஈமான் ஒன்று போதும். என்னுடைய ஈச்சந்தோட்டம் இருக்குது, எடுத்துக்கோங்க, ஒட்டகப்பட்டி கிடக்கு, பிடிச்சிக்கோங்க, என் வீடு இருக்குது, எடுத்துக்கோங்க, என்னை மட்டும் விட்டுருங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன்ன்றாங்க. அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அவங்கள புகழ்ந்து அல்லாஹ் தஆலா 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை இறக்குறான். அவ்வளோ புகழ்ச்சி அவங்களுக்கு, துறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அப்போ ஈமானிய உயர்வு அற்பமாக நினைக்கும், ஆனால் தேடும்போது தேடுவாங்க, ஹலாலாக செலவு செய்வாங்க. ஈமானை மட்டும் எப்போவுமே நம்ம என்ன இழந்துடக்கூடாது. இப்போ இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்யுது? இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்தென்றால் உலக மாயையை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குது. அதனால தான் நம்ம பலகீனமாயிட்டு போகிறோம். உலக மாயை நம்ம நல்லா சிந்திக்கணும். நம்முடைய ஆரம்ப காலம் சஹாபாக்கள் இருந்து எடுத்து பார்த்தா படிப்பில் அவங்க சீரோக்கள், ஈமானில் அவங்க ஹீரோக்கள். எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாத சஹாபாக்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வச்சு இன்றைக்கு பிஹெச்டி செஞ்சுட்டு நம்ம யூனிவர்சிட்டியில் விளக்கிட்டா. உலகத்தில் உள்ள எகிப்து யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, மக்கா யூனிவர்சிட்டி, ரியாத் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி செய்கிறதுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாத சஹாபாக்களுடைய வார்த்தைகள் எடுத்து இவர் பிஹெச்டி ஆகிறார். அவர் எழுதவும் படிக்கவும் தெரியாது. அப்போ அவங்க ஹீரோக்கள். நாம் இப்போ சர்டிஃபிகேட்டில் ஹீரோக்கள், ஆனால் ஈமானில் நம்ம சீரோக்களை போய்த்தோம். ஈமானில் அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஈமான் பலகீனமாக போகுது. ஈமான் நமக்கு அப்படியே சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்கிறோன்றோட ஃபினான்ஸுக்கு வாகனம் அந்த மார்க்கத்தோடு இருந்துக்கிட்டு தவறு செய்தாக்களுக்கு மார்க்க ரீதியான சில தலீல்கள் வைப்பாங்க. ஆபத்துக்கு பண்டி இறைச்சிருந்தீங்க தானே, திங்கலாம் தானே, அந்த பண்டி இறைச்சி எப்போ திங்க சென்னேன், இனி உசிறு போக போகுது, தொண்டைக்கு கிடக்கு. உலகத்தில் இவருக்கு பண்டி இறைச்சியை தவிர ஒன்றும் இல்லைண்டா அந்த உசிரை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தின்னுட்டு நிறுத்துறது தானே அந்த சட்டமே. அதை சொல்லி இந்த உலகம் என்கிறத நமக்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு தவிர்க்க முடியாததாக என்ன செய்கிறாங்க, ஆக்குறாங்க. அதுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரான். குளோபலைசேஷன் இந்த உலகத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் குளோபல் வில்லேஜ், ஒரு குக்கிராமம்.
இந்த உலகத்துக்கு ஒரு குக்கிராமம். இப்போ நாடுண்டா யாப்பு இருக்கும், ஒரு நாணயம் இருக்கும், அதுக்கு ஒரு ஆட்சி, யாப்பு, ஒரு நாணயம். நமக்கு ரூபா, அங்கே எண், இங்கே ரியால், விளங்கிட்டா, அங்கே ஈரோ, இப்படி இருக்குத்தானே. அப்போ அந்த நாடு வேறு. இப்போ ஈவன் இந்த குளோபல் வில்லேஜுங்கிறது என்னென்னா ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு குக்கிராமமாக்குறது. இங்கே வேணுமெண்டா யாப்பு வச்சுக்கோங்க, காசு வச்சுக்கோங்க, இங்கே ஜனாதிபதி அவர், அங்கே ஜனாதிபதி அவர், இங்கே மலிக்கு வேறு, அங்கே மலிக்கு வேறு. அவன் ஒரு பொது ஆளாக வாரான். இப்போ மெல்ல மெல்ல என்ன செய்யறா, உலக பொது நாணயத்தை கொண்டு வாரான், கிரிப்டோ கரன்சி, பொது நாணயம். இப்போ எல்லாரும் அப்படியே எல்லா நாட்டுக்கும் அதுதான் கரன்சி. பேப்பரும் இல்லை, குத்தியும் இல்லை, எல்லாருக்கும் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அவருக்கு ஒரு பொது நாணயத்தை கொண்டு வரான். ஆரண்டு தெரியா நமக்கு ஜனாதிபதி, எல்லாரும் ஒரு ஜனாதிபதியை வச்சு கிரிக்கும். அவன் சொல்கிறது என் சட்டம். உலகமயமாக்கல் ஊடாக நம்ம எல்லாரும் ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே மெல்ல மெல்ல திணிக்கப்படுறோம். எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெட்ட தொடங்குறான். இந்த நாட்டிலையும் அப்படித்தான், அமெரிக்காவிலையும் அப்படித்தான், ஆப்பிரிக்காவிலையும் அப்படித்தான். இன்றைக்கு என்ன ஃபேஷன், வளர்ச்சி மொட்டை அடித்து மேலே மட்டும் கொண்டவை. ஆறு சொல்லித்தந்து இது அழகுண்டு ஆறு சொன்ன அழகாது, அசிங்கம், ஆகவும் அசிங்கம். அந்த அசிங்கத்தை அழகாக்கினது யார்? இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கல். அந்த இந்த 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 உலகத்தில் ஈமானுக்கு எதிராக என்னெல்லாம் ரசூல்லா பேசினாங்களோ அதெல்லாம் நம்முடைய தலைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த திட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி முடிவெட்டுறதை தடுத்தாங்க. ஹதீஸில் இருக்கு, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஸ, முடியின் ஒரு பகுதியை சிதைத்து ஒரு பகுதிக்கு முடி வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அப்போ இந்த கஸ் முறைங்கிற இப்போ இருக்கக்கூடிய இந்த கட் வளைச்சு தெரியாமல் வச்சிருக்கிறீங்க இளைஞர்கள், உங்களுக்கு தெரியா, இதுக்கு அப்புறம் அப்படி வெட்டாதீங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தது. வளைச்சி அப்படியே 2 போட்டு 1 போட்டு அப்படியே அடித்து போட்டு மேலே மட்டும் நாம் என்ன செய்கிறோம், முடியை வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா உதாரணமாக சொல்கிறேன். இந்த டிசைன் யார் கொண்டு வந்த, எந்த நாடு, ஆறு நமக்கு தெரியா. உண்மையாக அதை வெட்டுறவனுக்கிட்ட நீ யாரை கண்டு வெட்டினேன்னு சரியா, ஃபேஷன். இதுதான் குளோபலைசேஷன். உலகம் ஒரு குக்கிராமம், அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரான். இப்போ நம்ம சமுதாயம் நபியை பின்பற்ற வேண்டிய ஒரு சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய சமுதாயம் நாங்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு நடங்க. வலா தவல்லவு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் கேட்டுக்கிட்டே அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் புறக்கணித்து போகாதீங்க. செவி மடுத்துக்கிட்டு, நல்லா தெரியும் இது நபி வழி இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செய்யாதீங்க. வலா தகூனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மஊன். விளங்கிட்டா, மார்க்க உபன்யாசங்களை கேட்காம நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறவங்களை போல ஆகாதீங்க. நாங்கள் எல்லாம் கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்கிற ஆனால் செய்தில்லை, அப்படி ஆகாதீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழி, அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அப்போ நமக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது, நாம் நபியை பின்பற்றணும். எல்லாருமே சீக்கியன், உலகத்தில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட மாட்டான், அவனுக்கு கொண்டு ஒரு கலாச்சாரம் இருக்குது. முடிய கண்டிருப்பியல சீக்கியன்ற தலையை ஹெல்மெட் இல்லாமல். சில நேரம் வெளிநாடுகளில், அரபு நாடுகளில் வேலை செஞ்சு ஒரு ரூம்மேட்டாக இருந்துக்கிட்டு செல்வாங்க. 2 வருஷம் ஒரு ரூமில் இருந்து பாத்ரூமுக்கு போகக்குள்ள தலைப்பா கட்டி போய் குளிச்சுக்கிட்டு தலைப்பா கட்டி தான் பட்டிக்கிறான், தலையே காணலை. அவன் கலாச்சாரத்தை அவன் பின்பற்றுறான், அவன் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறான். ஜனாதிபதியை சந்திக்க கொள்ளையும் கோடாரியை தூக்கி தோலை போட்டுக்கு தான் வேடன் போகிறான். கேட்டால் எங்கட கலாச்சாரம். அவனுக்கு பாஸ்போர்ட், வெளிநாட்டு பயணம், கோடாலியோட போவான். நாம் போனால் ஒரு நட்டு எடுத்துக்கு போயிடலாம், ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நட்டு, ஒரு பிளேடு எடுத்துக்கு போய் அவனுடைய மத ஆலயம் பெறக்கொள்ள எழும்புறான், குட்டுறான், எழும்பி நிற்கான். பஸ்ஸில் இருந்தவன் நம்புடாக்கள் பள்ளியை தாண்டி ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறோம். சொல்லுங்க, நம்ம சூரத்து நிசா
இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை என்று அல்லாஹ் சொல்றானே, எங்க அந்த 42-43வது வசனத்தில் சொல்றான், சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கப்படுமா, நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாம இருந்துட்டோம் என்று சொல்லுவாங்க. லவ்வாஹத்துன் லில் பஷர், அது மனித தோலை கலட்டி எடுக்கும் உஷ்ணம் கூடினது, அவ்வளவு அதிசூடு கூடினது. அந்த சக்கரங்கிற நரகத்தில் தொழாதவர்கள் இருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜி செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், தர்மம் செஞ்சோம், நோன்பு பிடிச்சோம், பள்ளிவாசலில் செஞ்சோம், அப்படி இப்படி ஏழைகளுக்கு பார்த்தோம், அள்ளி கொடுத்தோம், தொழுக மட்டும் இல்லாட்டி சக்கருக்கான நிற்கும். எப்படி சொர்க்கம் போகிறது? நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேயே ஸ்கூல்லையே பாடமாக்கின ஹதீஸ் தான் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். இந்த ஹதீஸில் யதார்த்தம் விளங்குதா? நாம் வீட்டை போகிறோம், பொண்டாட்டியில் கதவை பூட்டி கிடக்கண்ட நாம கட்டின ஒரு ரோட்டில் நிற்கணும், துறப்பில்லை, நாம கட்டின வீடு தான் ரோட்டில் நிற்க. என்ன ஆச்சு விடத்தை நிற்கிறேன்டா, நிற்கேன் சார் ரெண்டு பல்ல கட்டிச்சு எங்கடா போனாலும் வெள்ளக்கு, துறப்பில் நாம கட்டின வீடு துறப்பில்லை. சொர்க்கத்தில் நாம கட்டின நம்மளுக்கு கிடைச்ச மாளிகை இருக்கலாம். நீ நோன்பு பிடிச்ச, நீ தர்மம் செஞ்ச, நீ மாடாரத்து கொடுத்த, நீ வெள்ள நிவாரணம் கொடுத்த, நீ ஏழைகளுக்கு கொடுத்த, நீ மதுரசா பிள்ளைகளுக்கு காசு கொடுத்த, எல்லாம் செஞ்ச மாளிகை சரி, தொழலையே கீழி துறப்பங்க பெட்டையில் என்ன. அப்போ இந்த தொழுகை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் பொடுபோக்கு, அதுக்கு வெக்கம் பெறுது. நமக்கு தொழுகிறதுக்கு வெக்கம். அவன் தலைப்பா கட்டுறதுக்கு வைக்கப்படலை, இவன் கோடாரியை தூக்கி தோலை போகிறதுக்கு வைக்கப்படலை, அவனுடைய கோயில் வரக்கொள்ள எலும்பி உட்காரத்துக்கு வைக்கப்படலை, இவன் கூட்டு போகிறதுக்கு வைக்கப்படலை. நமக்கு ஆஃபீஸில் தொழுகிறதுக்கு உனக்கு இல்லாட்டி அந்த தொழிலை விடணும். அதானே இஸ்லாம். நீ தொழாமல் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு என்ன செய்ய? கட்டில வாங்கி தூக்கம் பெறாட்டி என்னடாப்பா செய்யலாம்? கட்டிலும் மெத்தையும் வேண்டி உனக்கு தூங்க நேரம் இல்லை, இரவெல்லாம் நைட் டியூட்டி, கட்டில் என்னத்துக்கு உனக்கு? இரவைக்கு நைட் டியூட்டி, கட்டில் என்னத்துக்கு உனக்கு? அப்போ சொர்க்கமே போக முடியல. என்ன செய்ய? நாம் தொழாமை என்ன செய்ய? என்ன செஞ்சு என்ன பலன்? சூரா அன்கபூத்தில் அல்லாஹ் தஆலா இந்த 2வது வசனத்தில் சொல்கிற விஷயத்தை பாருங்க. இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். 45வது வசனம், தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குவாங்க. அப்போ இந்த தொழுகை இவ்வளோ முக்கியமானது. அந்த தொழுகை இல்லை அசால்ட்டாக இருக்கும். பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்லை, பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகலாட்டி அவ்வளோதான் முடிஞ்சு, டியூஷனுக்கு போகலாட்டி இன்றைக்கு அவரை முதுகு வீயும். ஆனால் தொழுதாண்டு கேட்டு ரிலேஷாக விட்டு போட்டு போகிறோம், இதுக்கு தான் பாப்பா முதுகு வீயும். சக்கரங்கிற நரகத்தில் இருப்பாங்க. விளங்கிட்டா? அப்போ பொண்டாட்டி டீ ஊற்றி தரல, அவள் முகம் சரியில்லை, மாமனார் அப்படி, அது இப்படி இது இப்படி என்றோட்டு காலிக்கோட்டில் கேஸ் போடுறோமே. எந்த ஒரு ஈமானிய மனுஷன் என்னை பொண்டாட்டி தொழுவுறாள் இல்லைன்ற ஒரு கேஸ் போட்டிருப்பாரா காலிக்கோட்டில்? எங்கேயாவது ஒரு பொம்பளை மாப்பிள்ளை தொழுவுறல்ல எனக்கு வேணாம் என்று காலிக்கோட்டில் கேஸ் போட்டிருப்பாவா? இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? 2ஆம் கல்யாணம் பண்ணதுக்கு கேஸ் போடுறோம், அது மார்க்கத்தில் அனுமதிச்சது. அதுக்கு போய் காலிக்கோட்டில் கேஸ் போடுறோம். தொழுகையில் வச்சுக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம. அப்போ ஒரு தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்யுது? நம்முடைய ஈமானிய பலத்தை இல்லாமாக்கி தொழுகையில் நம்மளுக்கு பொடுபோக்கு. சிலருக்கு ஆஃபீஸில் தொழனா, ட்ரெயினில் தொழனா, பஸ்ஸில் தொழனா, ரோட்டோரத்தில் டைமுக்கு நிப்பாட்டி தொழனா, என்னை ஆக்கள்லாம் பார்த்தீங்க வெக்கம். என்ன சொல்லுவாங்க ஆக்கள்? அவன் மதத்தை அவன் சரி அறிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான், 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை அறிவான். 1, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்கணும். 2, இன்னொன்றை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக நேசிக்கணும். 3, மீண்டும் குஃப்ர் வாரது, நெருப்பில் போகிறத விட வெறுப்பாக இருக்கணும். தொழுகை விடுறது குஃப்ரு தானே. தொழுகை டைம் ஒன்று மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொளுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். திடீரென்று நடு ரோட்டில் உங்களை பெட்ரோலை ஊற்றி போட்டு நெருப்பை கொளுத்தினா எப்படி பாஞ்சிக்கிட்டு ஓடுவோம்?
தீ பிடிச்சா உசுறு தப்புன்னா போதும், யாரு பார்த்தா என்ன, எம்பட்டு கெஞ்சலாமா அவ்வளோ கெஞ்சுவோம், காலை உழுவோம், கத்துவோம். தொழுகை அப்படி இருக்கணும். தொழுகையை விட்டா குஃப்ரு, நெற்றுப்பில் போடுற மாதிரி எப்படி பதறணும், டைம் ஆகுது அப்படி. இது ஒரு சாப்பாட்டு ஃபங்க்ஷன் தொழுகை இல்லை, ஒரு வெட்டிங் ஹால் என்ஜாய், சும்மா சாப்பாடும் அதுவும் இதுவும் குதூகலமும். தொழுகையை விட்ற அண்டு வரைக்கும் தொழுகிட்டு இருந்த மாப்பிள்ள அந்த கல்யாணத்தோட தொழுகை விட்ற, பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுகையோட முடிஞ்சு இனி பாட்டி. தொழுகை இல்லை, பயணத்தில் தொழுகை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருந்தால் தொழுகை இல்லை. அப்போ நாம் என்ன முஸ்லீம்? பாட்டாய் முஸ்லீமா? நாம் பாட்டாய் முஸ்லீமா? வாகனத்தை வச்சிருக்கோம், பென் டிரைவில் பாட்டு கிடக்கு, ஆனால் பின்னுக்கு ஒரு முசல்லா கிடையாது. இது நம்முடைய நிலைமை. இப்போ தொழுவுறங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஒரு வீட்டில் தொழுவுறங்கிற ஒன்று இல்லையா? ரெண்டு முஸ்லீம் சந்திச்சா நெல் தொழுதுட்டு வரணுங்கிறோமே தவிர வா பள்ளிக்கு போவோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம காய்ச்சிட்டு இந்த யாரோட காவிரோடையா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சோறு வைக்கும், ஓ தொழுவ டைம் என்ன அங்கே தொழுங்க என்று சொல்கிறதுக்கு அந்த வீட்டுக்காராளுக்கு எண்ணம் இல்லை. அந்த பெண்களுக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நல்லா கவனிக்கணும், சாப்பாடு முடிஞ்சு ஐஸ்கிரீமும் வைக்கணும். ஓ ஆனால் லொஹர் டைம் ஆச்சே, காலையில் 10 மணிலேருந்து கழிச்சிட்டிக்கமே, நீங்கள் தொழணும் என்ன அங்கே தொழுங்க, முசல்லா அங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன முஸ்லீம்? பாட்டாய் முஸ்லீமா? நோன்பு வந்தால் பள்ளி நிறையுது, சுப்ஹானல்லாஹ். அப்போ மற்ற நேரம் முஸ்லீம் இல்லையா ஊரில்? நமக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு? நானர்த்தம் வருது, அது வருது, மையத்தோடு போகிறோம், நோயாளியை பார்க்குறோம், கபருக்கு போகிறோம், பிரச்சனை வருது, எல்லாம் பண்ண அவடத்தை. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மரங்களில் குரங்கு நின்றுக்கிட்டு பாயும், இந்த கந்துலேருந்து அந்த கந்துக்கு பாயும், தாவும், ஊண்டு அப்படியே பாயக்குள்ள ஒரு குரங்கு கீழே விழுந்து ஆற்றுல அடிச்சுக்கு போகும். அப்படியே அந்த இடம் அமைதியாக எல்லா குரங்கும் அப்படியே மௌனமாக நிற்கும், கவலையில் நிற்கும். கொஞ்ச நேரம் ஒன்று மட்டும் கூவங்கும், மர திரும்ப சில அதே பாய்ச்சல். அந்த குரங்கு செயலாக கிடக்கு நம்முடைய செயல். மையத்தோட்டுக்கு போன அன்றைக்கு அந்த கண்ணீர் வடித்து கொள்ளறி குபன்னுட்டு கபூர் அடியை நின்று மௌலை பயம் பண்ணி, நாம் இனி நமக்கு இந்த ஃபோன், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்லை, நாம் இனி நாம் தொழுவுரு. அன்றைக்கு லோகர் மாசம் தொழுவார். அடுத்த அன்றைக்கு அழிச்ச நம்பர்லேருந்து ஒரு கோல் வரும், சொல்லு என்று தொடங்கி வேற. ஏன் நாம் இப்படி இருக்கணும்? நானும் தான் நீங்களும் தான். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆல இம்ரானினுடைய 85, 86வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உமை எபுத்த கைரல் இஸ்லாமி தீனா ஃபலை யுக்பல் மின். இந்த இஸ்லாம் அல்லாத அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். இஸ்லாம் அப்போ தொழுகை இல்லாட்டி அது இஸ்லாம் இல்லையே. நீங்கள் என்ன வேணுமுன்னாலும் பேரை வச்சுக்கோங்க, என்னாலும் ஒரு மார்க்கத்தில் பேரை வைங்க. தொழுகை தொழுகை, நோம்பு, சக்காத்து, ஹஜ்ஜி, சக்காத்துன்னு வச்சுட்டு தானே, இவ்வளோ தானே இஸ்லாம். அப்போ அதில் தொழுகை இல்லாட்டி என்ன நம்ம இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? பாட்டாயின் தொழுகை அப்படின்னு இருக்குதா? விட்டு விட்டு தொழுகிறது இருக்குதா? தொடர்ந்து அடுத்த வசனத்தில் 86வது வசனத்தில் சொல்லலாம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம். ஈமான் கொண்டதுக்கு பிறகு நிராகரித்து விட்ட ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? நம்ம களிமா சொல்லி ஈமான் கொண்டோம், பிறகு நிராகரிக்கும், தொழுகையை காணல், பிறகு தொழுகையை காணல. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை விட்டு அவன் கஃபரை நிராகரிச்சுட்டான். அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலா. தொழுகைக்கும் குஃபுருக்கும் வித்தியாசமே ஈமானுக்கும் குஃபுருக்கும் வித்தியாசமே தொழுகை விடுறதுதான்ட்டாங்க. அப்போ நம்ம எப்படி திரும்ப விடுறது? அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம அல்லாஹ்வோட மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றணும், அதில் உறுதியாக இருக்கணும். தொழுகையில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
நம்ம அகீதாவுலையும் சரியாக இருக்கணும். அப்போ இந்த சிந்தனை புரட்சி நம்மளை அப்படியே மயக்குது. இந்த ஈமான்ற பொறுமதியை விட இந்த உலகத்தை அப்படியே நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்குது. பிளான் பண்ணுறான், நம்மளை வேண்டுமென்றே வட்டிக்குள்ள நம்மளை அறியாமலே இழுக்கப்படுறோம். நாம் முதலெல்லாம் கடையில் ஒரு சாமான் வாங்குறோண்டா என்ன வேணுமென்று வீட்டிலிருந்து பிளான் பண்ணிக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். எங்கே போகிறாய்? அரிசி வேண்ட போகிறோம். எங்கே போகிறாய்? கறி வேண்ட போகிறோம். விளங்கிட்டா? இப்படி தான் நம்ம கடைக்கு போகிறோம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் கடைக்குள்ளே கடைக்காரனைப்பான், நாம் வெளியில் நின்று கேட்போம். பருப்பு, சீனி 1/2 கிலோ, தேயிலை இறைச்சி 1 கிலோ கேட்டு வேண்டிக்கிடுவோம். இப்போ எங்கே போகிறாய்? ஷாப்பிங் போகிறேன். அவருக்கே தெரியாது எங்கே போகிறாருன்ட்டு, என்ன வேண்ட போகிறாருன்ட்டு அவருக்கே தெரியாது. எங்கே போகிறோம்? ஷாப்பிங். இப்போ கடைக்காரன் வெளியே நாம் உள்ள, அவன் 300 கேசியில் வந்திக்க, நீ உள்ளுக்கு அண்டுட்டேன். என்ன வேண்டுறோம்ங்கிறத அங்கே போய் தான் தீர்மானிக்கும். இப்போ நம்மளை அப்படியே பிஸி ஆக்குறோம். வேறு மாதிரி நம்மளை பிளான் பண்ணுறோம். நம்முடைய நேரங்கள் கடத்தப்படுது. முன்பின் சுன்னத்து, தொழுகை, பயானு, ஹதீசி, குடும்பம் பேசுகிறது, மனைவி மக்கள் பேசுகிறது, வாப்பாவை சந்திக்கிற, உம்மா சந்திக்கிற, குடல்வாய் உறவுகளை சேர்க்கிறது, பிள்ளைகளுக்கு உம்மா ஓதி கொடுக்குற, வாப்பா பாடம் கேட்குற, இதெல்லாமே இப்போ இல்லை, ஸ்டைல் இல்லை. இதுக்கெல்லாம் வீட்டுக்கு ஆயா, டியூஷனுக்கு டீச்சர். எங்கே 4ஆம் ஆண்டுலேருந்து டியூஷன், 4 வயசுலேருந்து டியூஷன். அவ்வளோங்கிட்டா அம்மா படித்து கொடுக்க தெரியாதா, சொல்லிக் கொடுக்க தெரியாது, அதுலேருந்து டியூஷன். அதான் பிஸி. என்ன பிஸி? ஃபோன் இருந்தால் பிஸி தானே எல்லோரும். கையில் ஃபோன் இருந்தால் எல்லோரும் பிஸி தானே. அப்போ நம்மளுக்கிட்ட இருந்து என்ன அந்த பிளான் பண்ணுறான்னா, நீங்கள் எடுத்துக்கிட்டு போகக்குள்ள அங்கே போய் ஷாப்பிங்ங்கிற பேர். அது ஷாப்பிங்கன்னா வாங்குதல். இப்போ போப்புறோம் என்னண்டு பார்க்குறோம். அவன் எப்படி பிளான் பண்ணிப்பான் தெரியுமா? கடையில் நீங்கள் ஷாப்பிங் மாலுக்கு போங்க, அத்தியாவசிய பொருள் 350 ரூபா போட்டு அதை வெட்டி போட்டு 230 ரூபா அண்டு என்ன செஞ்சு போட்டு 120 ரூபா சேவ். 120 ரூபா நீங்கள் மிச்சம் பிடிங்கன்ட்டு போட்டிருக்கேன். வா 120 ரூபா ஆதாயம் பண்ணி பண்ணுறோம். 130 ரூபா நட்டண்டாப்பா நமக்கு. 270 ரூபா நட்டு நமக்கு. ஏன்னா ஒன்றுமில்லாமல் தானே 270 ரூபாய்க்கு வேண்டுறோம். அது வேண்டுறதுக்கு இல்லை. அதை வீட்டை கொண்டே கொடுத்தா அதை பார்த்து விட்டு பொண்டாட்டி செல்லுவாள், இது என்னென்று பார்த்தீங்களா, கடுமாதம். சரி, இதை கொண்டே காய்ச்சிரண்டா பால் 1 லிட்டருக்கு போகிறதுக்கு எஸ்என்ஜி வேண்டிக்காங்கோ, ப்ளம்ஸ் வேண்டிக்காங்கோ கும்பாங்க. மவனே அதுக்கு 2000 ரூபா தேவை பண்ணிப்போ. போ வேண்டி போனதை தூக்கி எறியலாமா? இப்போ செலவு பட்ஜெட்டு கூடுது. பட்ஜெட்டு கூடினா தலைவலுதாகும். தலைவலுதாகிற எப்படி? நம்மக்கிட்ட காட்டை தந்துட்டான், பேங்கால காட்டை தந்துட்டான். என்ன காட்? ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வட்டி இல்லாமல் காசு போடலாம். வட்டி இல்லாமல் அன்று தான் அந்த காட்டை எடுக்கிறேன். ஆனால் சைன் வைக்கம் எப்படி? ஒரு மாதத்துக்கு மேலே போனால் நான் வட்டி கட்டுவேன் என்று, அல்லாஹ்க்கு மாறு செய்வேன் என்று சைனை வச்சு தான் அந்த கிரெடிட் கார்டு எடுக்கிறேன். இப்போ நம்மள பொக்கெட்டுக்கு இருந்தது 300 ரூபா தான். விலக்கழிவு போட்டிருந்த 270 ரூபாய்க்கு அதில் 2 அப்படி இப்படி என்று போகக்குள்ளே இருந்த காசு ஆனால் காட்டை ஓட்டி போட்டு வந்துடுவோம். இப்போ இந்த காட்டுக்கு காசு போடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடும், அந்த காட்டுக்கு காசு போடுறதுக்கு ஓடுவார், வேறு தேடுவார். அது கொண்டாடி வட்டியோர் மண்டிவருக்கு அல்லாட பயம் பெறும். அந்த 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி வேறு நாய்மாய் தானே இருப்பார் வீட்டு. அவள் அதை கொண்டே ஆக்கி வச்சு போட்டு நீங்கள் வேண்டி தந்தது தான் எப்படி இருக்கேன்னு செல்லுங்க தூக்கி எறியும். இது மண்ணம் வட்டி என்றுவோம். ஏன்னா அவருக்கு பிரச்சனையே அதுதான். இப்போ இவருக்கு பிரச்சனை அது இல்லை. வேற இப்போ இவர் நம்மளோட கொஞ்சம் நல்லம் இல்லை. அதுலேயும் அந்த கடையில் அந்த பிள்ளையை சேர்த்ததுக்கு பிறவும் மச்சான் அவ்வளவு நல்லம் இல்லைன்ட்டு கதை மாறும். அவள் அப்படி தானே நினைப்பாள். அவளோட இப்போ கதைக்க தொடங்கினதுக்கு பிறகு அவ்வளவு நல்லமே. இந்த கூட்டாளியோட கூடினதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் செப்பம் இல்லை. கூடினது பிறகு இல்லை, இந்த காட்டில் சாமான் பண்ணது பிறகு இப்போ குடும்பம் நெரிசலாகும். இப்போ எல்லாமே அப்படியே தலை வட்டி கட்டுறீங்க, பிஸி ஆகுறோம். இப்படி அப்படியே போட்டு தொழுக இவருக்கு பிஸி. பிள்ளைகளை கவனிக்கல, பிள்ளைகள் கூட்டாளிமாரோட கூடுது, அதை இதை பழகுது, என்னத்தையெல்லாம் பாவிக்கானுகள். நம்ம எல்லாரும் மாடி பிள்ளையை நல்லா வளர்க்கணுமா?
கண் கலங்க போடாதான், பிள்ளைய நோகாமல் வளர்க்கணும்னு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாமல் பிள்ளை வளருது. ஒரு சின்ன தோல்விக்கு பிள்ளை சூசைட் பண்ணுது. 90 மார்க்ஸ் வாங்கினதுக்கு பிள்ளை 2 நாளாக குளருது. 90 மார்க்ஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை, பிரச்சனை 10 மார்க்ஸ் குறைஞ்சது தான் பிரச்சனை. ஏன்டா நாம் அப்படித்தானே வளர்த்தேன், நீ தான் ஃபெஸ்ட்டு வரணும் என்று வளர்த்தோம், நீயும் ஃபெஸ்ட்டு வரணும் என்று வளர்க்கல. அதனால் பிள்ளை தாழ்வு மனப்பாங்குக்குள்ளாகுது. நீ தான் ஃபெஸ்ட்டு வரணுமெண்டா தாழ்வு மனப்பாங்கு வரும், நீயும் ஃபெஸ்ட்டு வரணுமெண்டா தன்னம்பிக்கை வரும். அந்த வித்தியாசம் வழங்காமல் பிள்ளையை வளர்த்துட்டோம். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பிள்ளைகளுக்கு வரல. தோல்வியை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். இன்னைக்கு பழக்கலை, எல்லாரோட ஏற்பாடு போறையான்னு நம்ம பிள்ளைகள பழக்கலை. இன்னைக்கு இல்லை மகன் பட்டினி என்று பழக்கலை, பாப்பா கஷ்டம்ங்கிறத சொல்லலை. நாம் என்ன நினைக்கிறோம், கடனாலும் பட்டு பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும்னு நினைக்கமே தவிர கஷ்டத்தை சொல்கிறோம் இல்லை. இது ரொம்ப பெரிய ஒரு நெருக்கட்டுக்குள்ளாகுது. இப்போ வாழ்க்கை முறையை மாறுது இந்த குளோபலைசேஷனோடாக. இப்படி ஒவ்வொன்றா பிளான் பண்ணுறான். அனாச்சாரங்கள் எல்லாம் கலாச்சாரம் ஆகுது. அதெல்லாம் சிம்பிள் என்று நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்யுது, இந்த அனாச்சார கலாச்சாரங்கள் எல்லாம் வந்துட்டு மியூசிக்கை போட்டுக்கு தான் ஹோட்டலில் இருக்குது. சும்மா நம்ம ஸ்பெஷலாக வருஷத்தில் ஒரு நாளைக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு உண்டு வேண்டி கொடுக்கணுமெண்டு சும்மா ஐஃபை ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருட்டு லைட் போட்ட ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கும். புழு கிடந்தாலும் தெரியாது கொண்டே பிள்ளையில வச்சா அது ஒரு மியூசிக் கொண்டு போயிட்டே இருக்கு. அது நமக்கு அப்படியே அந்த அந்த மனசை அப்படியே கவர்றான் அவன். இதுதான் குளோபலைசேஷனோடாக நம்மளை பிடிக்கும், நம்மளோட மனசை கவர்றான். அந்த மியூசிக் போனால் தான் அது 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த மியூசிக் போனால் தான் அது ஒரு கொத்து 2000 ரூபா. அந்த மியூசிக் போகணும், அந்த மியூசிக் போனால் தான் ஒரு பெப்சி கிளாஸில் ஊற்றினாலே 200 ரூபா. அந்த மியூசிக்கெல்லாம் நமக்கு பிள்ளையா தெரியலை. ஓவானடா இல்லாட்டி வேறு கடைக்கு போகிறான்னு சொல்லத்துக்கு நமக்கு வருது இல்லை. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படியே மியூசிக், லிஃப்ட்டில் ஏறினா மியூசிக், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனால் மியூசிக், கடைசியில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு மியூசிக். நாம் காசு கட்டி சந்தா கட்டி ஃபங்க்ஷன் அவங்க வைக்கிற, நம்மளோட மார்க்கத்துக்கு மேலே அளவிய விளையாடுற, நாமளும் கையை கட்டிக்கு நிற்கிற. அப்போ என்னத்துக்கு பள்ளிக்கு வந்து நம்ம என்ன மார்க்கம் சேர்க்கக்குள்ள ரெண்டு விளம்பரம் பண்ணி முடிக்கக்குள்ள சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம். அப்போ என்ன இஸ்லாமிய ஃபர்தா போட்ட டீச்சர் மாதிரி படித்து கொடுத்த நேசரியில் செப்பம், சினிமா பாட்டுக்கு டான்ஸ் அறகுறையாக உடுத்து கேட்டாச்சு. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைண்டா சாராயம் குத்தி கொடுங்களேன் பார்ப்போம். சின்ன பிள்ளை கொடுங்களேன், சாராயம் ஒன்று கஞ்சா ஒன்றை கொடுங்களேன். அப்போ இது கல்வித்துறையில் இஸ்லாம் என்னெல்லாம் தடுக்குதோ, ஏன்டப்பா இந்த இசை இல்லாமல் செய்ய மாட்டீங்களா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கு? இசை இல்லாமல் கடை நடத்த மாட்டேங்களா? தொழுக நேரத்துக்கு ஓஃப் ஆக்க மாட்டேங்களா? நிப்பாட்ட மாட்டேங்களா? இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்கூலை பிடிச்சி முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயங்களுக்கு எல்லாம் பிடிச்சி பள்ளியை கட்டி வச்சுக்காங்க. நாம் ப்ரோக்ராம் நடத்த போய் தொலை போனால் நெத்தியெல்லாம் புழுதி. அத்தனை பேர் இருந்த பள்ளிக்கூடத்துலேயும் தொழாத பள்ளி தான் கிடக்கு. சில ஸ்கூலுகளில் பள்ளி ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டானுங்க, புத்தகத்துகளை பழைய கொப்பி ஃபைல்களை கொண்டே போட்டு குவிச்சு கிடக்கு. பள்ளியை கட்டி காய்ச்சி கொடுத்த வேண்டிய நிலைமை. இஸ்லாம் எங்கே? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தொழுகை டைமை கொடுங்கள், ஒரு அரை மணி நேரம் பிந்தி ஸ்கூலை கலைங்கள். நம்மளோட ஸ்கூல் தானே, ஆறு கேட்குறேன் நமக்கு. அதை செய்யலை. அப்போ நமக்குள்ள இந்த மாற்றங்கள் வரலையே. நாம மாறாமல் எப்படி மாற்றுற? பேரண்ட்ஸ் நாம தானே, ஸ்டாஃப் நாம தானே, அதில் ஆடியன்ஸ் நாம தானே, மக்கள் நமக்கு தானே பள்ளிக்கூடம். நான் கேட்குறேன், இந்த தாடி பிரச்சனை எவ்வளவு நாளாக நடக்குது ஸ்கூலில்? A-level படிக்கக்குள்ள தாடி முளைச்சிடும், ஸ்கூலில் வந்து நிப்பாட்டுறதும், தாடி என்ன செய்கிறேன்னு வலிக்கிற கொஞ்சம் பேர் படிப்பை விடுற, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வெளியில் நின்றுக்கிட்டு ப்ரைவேட்டாக A-level எழுதுற. நான் கேட்க, நம்முடைய முஸ்லீம் ஸ்கூல் தானே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை கட்டுவோமே. இவன் யார் ஆள்? ஸ்டாஃப் நாம தானே. எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டோமே. பேரண்ட்ஸே ஒன்று சேர்ந்து விட்டு அதான் அவங்களுக்கு மட்டும் தாடி வாரு. தாடி எல்லாருக்கும் தாண்டா வருது, வலிக்காமல் இருக்கிறதான்னு நமக்கு. தாடியை வைக்க சொல்லி தான் இஸ்லாம் சொல்லு. ரசூலுல்லாஹ் தாடியை விட தான் சொன்னாங்க, வலிக்க சொல்லல். அப்போ பிரின்சிபல் சார், அதில் உள்ள மாணவர்களில் பேரண்ட்ஸ், அந்த ஸ்கூல் டீம்
இருக்கிற ஏரியா, அந்த ஸ்கூல் போர்டு எல்லாம் முஸ்லீம். இதில் மட்டும் யூதர். அப்போ யூத மத்திய மகாவித்யாலயம் வந்து வைங்களேன் பேர். எனத்துக்கு இஸ்லாமிய மத்திய மகாவித்யாலயம், முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயம். எனக்கு கிராத்தோதி தொடங்குறேன். நல்ல ஒரு பாட்டை போட்டு, குத்து பாட்டை போட்டு தொடங்குறேன். நான் கேட்குறேன், ஒரு சிம்பிள், எத்தனை வருஷமாக இந்த யுத்தம் நடக்குது? இந்த தாடியை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லா ஊர்லேயும் பிரச்சனை தான். என்னடா நம்மகிட்ட ஸ்கூல் தானே, அதுக்கு என்ன காரணம்? நாம ஒன்று சேர்ந்து, நாம் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பிள்ளையிலே அனுப்ப மாட்டோம். என்ன உங்களோட சட்டம் என்னது, என்ன பிரச்சனை? உறிஞ்சி போட்டு வாரமா? லவ் பண்ணுறவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்கு, தூள் அடித்தவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, போயில வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, அல்லாவை பயந்து தாடி வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இல்லாட்டி என்ன ஸ்கூல்? என்ன நடக்குது? ஏன் நம்மளால் தட்டி கேட்க முடியலை? ஏன் இந்த இசையை நிப்பாட்ட முடியலை? ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போகிறோம், பாட்டு போகுது, ஓவாங்கடா அந்த பாட்டை கொஞ்சம் காசு கொடுத்து டீ குடிக்க வந்தீங்க, ஓவான்னு 4 பேர் ஓவாண்டா இது பெரிய பிரச்சனையாக கிடக்கணும். அதை தூக்கி எறிவாங்க. காதுக நம்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியல. அவன் போடுற பாட்டு, ஆட்டோவில் வரனா ஆட்டோவில் போடுறான், பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ்ஸில் பாட்டு. அப்போ நாம தானே நம்மளை மாற்றணும், நமக்குள்ள தானே நமக்குள்ள மாற்றம். அப்போ இப்போ என்னண்டா இயல்பு நிலைக்கு வந்துட்டோமா? இந்த குளோபலைசேஷன் என்ன செய்யறா, ஈமானை அப்படியே மங்க வச்சு, இஸ்லாத்தை மங்க வச்சு, கேள்வி கேட்காம ஆக்கி, மார்க்கத்தை அப்படியே ஒரு சும்மா ஒரு லேபல் ஆக்கி, இப்போ உலகம் சேருங்க, செய்யுங்க, அலங்கரிங்க, இதை கொண்டு வரும், சம்பாதிப்போம், நல்லா எரிப்போம். ஈமான விட்டுறப்படாது, ஈமான ஒரு நாளும் இழந்துடப்படாது. அகீதா ரொம்ப முக்கியம். அகீதாவில் மாற்றம் பெறப்படாது. இப்போ என்ன மெல்ல மெல்ல அகீதாவில் மாற்றம், அகீதாவில் மாற்றங்கள் வருது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற மாதிரி என்ன செய்யுது, வருது. விட்ட கந்தூரியெல்லாம் தொடங்குறான், மூடி வச்ச மௌலுதெல்லாம் ஓதுறான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க, ஷிர்க் வருது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்கறதும், காணிக்க போகிறதும், அவங்களோட துவா பரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறதும் சிம்பிள் ஒரு விஷயம்தான், சிம்பிளான ஒரு விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களை பேரை கேட்டால் நாம சொல்கிறது அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். மலக்குமார்கள். நபிமார்களை பேரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானா. மிகப்பெரிய மகான்கள் சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மிகப்பெரிய தாபீன்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. இமாம்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுதானே. அப்போ மலக்கில் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்களுக்கு தான் துவா கேட்குற, நம்மளோட துவாவை அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அல்லாஹ் என்ற புலைய பொருண்டு தான் கேட்குற, இதுதானே நம்ம இஸ்லாம். அப்போ என்ன கபூர் அடியை போயிட்டு புள்ளோட வருத்தத்தை லேசாக்குறேங்க. அவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலேயா? அல்லாஹ்வுக்கு போட்ட கோப்பியா? இல்லையே. நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோமே. அவர் ஏன் கபூருக்குள்ளே வச்சாங்க? மௌத்தா பணத்தால் ஏன் மௌத்தானார்? அவரை வருத்தத்தை அவரால் லேசாக்கல. அப்போ உண்ட புள்ளோட வருத்தத்தை எப்படி லேசாக்குறது? இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் விளங்குறது இல்லையா? அப்போ அகீதாவில் உறுதியாக இருக்கணும், தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் கஹ்ஃபில் 110வது வசனத்தில் ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ்வை நாளை மறுமையிலே சந்திக்கணும் என்று யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, யார் சந்திக்கணும் என்று இருக்கிறாங்களோ அவங்க நல்லமல் செய்யட்டும். ஒலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, அல்லாஹ்வை வணங்குற வணக்கத்தில் ஆரையும் இணையாக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், ஆரையும் அவர் இணையாக்க வேண்டாம். அப்போ அல்லாஹ்வை வணங்குற வணக்கத்தில் ஆரையும் இணையாக்க வேண்டாம். பிரார்த்தனைங்கிறது ஒரு வணக்கம், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை ஒரு வணக்கம். அதில் எப்படி நாம் இணையாக்குற? யா முஹைதீன் ஆண்டவர் என்று எப்படி கூப்பிட்ற? அவுலியாக்களை என்று எப்படி கூப்பிட்ற? அவங்களுக்காக நாம தான் துவா செய்யணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நாம துவா கேட்கணும் அவங்களோட பேரை கேட்டா. அப்போ இந்த ஒரு அகீதாவில் ரொம்ப உறுதியாக நாங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். தொழுகையில் ரொம்ப பேணுதலாக நாம் இருக்கணும்.
ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள்ல இருந்து நம்ம நழுவணும். விளங்கிட்டா? முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த ஷைத்தானிய ஊசலாட்டங்களில் இஸ்லாம் என்ன தடுக்குதோ அதெல்லாம் ஃபேஷன் ஆக்கி, அதெல்லாம் ஸ்டைல் ஆக்கி, அதெல்லாம் நிர்பந்தமாக்கி, அதெல்லாம் கட்டாயமாக்கி நமக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். ரிசப்ஷனில் ஒரு அழகான ஒரு பொம்பளையை தான் தூக்கி வைக்கிறேன். ரிசப்ஷனில் பொம்பளை பிள்ளையை தான் வைக்கிறேன். விளங்கிட்டேன்? சரி, அவன் வைக்கான், நாம் பார்வையை தாழ்த்தி போகிறோம். நம்மளோட ஆக்கள் கம்பெனி திறந்தா, கடை திறந்தா, ஃபேக்டரி திறந்தா, அது என்னது பொம்பளையில் கொண்டாந்து விளங்கிட்டா நான் சொல்கிறது? நாம் ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேறு, நம்ம ப்ரைவேட், நம்ம ஒரு டிக்கெட்டிங் ஆஃபீஸ் செய்கிறோம், ஒரு கடை செய்கிறோம், ஒரு ஒன்று செய்கிறோம். அப்போ நாம் பொம்பளை பிள்ளைய வேலைக்கு எடுக்கோம். வேலைக்கு எடுத்து போட்டு என்ன செய்கிறோம்? தனியை தான் கொஞ்சம். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்த மூன்றாவது ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னது எங்கே? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்த மூன்றாவது ஷைத்தான் நாங்கள். யாருக்கு சொன்ன ரசூலுல்லாஹ்? யாருக்கு சொன்ன? நம்மளை எல்லாம் விட மௌலைமார், ஒரு கோடி மௌலைமாரை விட ஈமானிய பலம் உண்டு, உயிரோடு வாழக்குள்ளேயே சொர்க்கவாதி என்று பெயர் எடுத்த சஹாபாக்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான். நான் ஏமாத்துறேன், நீங்கள் ஏமாத்துறேன், எப்படி தனியாக இருக்கீங்க? நான் மாறு விளக்குதா? நான் மாறப்பா. சஹாபாக்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னா, வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். அப்போ உள்ள உம்மாத்துல் மூமின்களுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கும் சேர்த்து தான் அந்த வசனம். அப்படி தான் வருது 32வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப். மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்குறான், நீங்கள் எல்லா பெண்களையும் போல இல்லை. வலா தக்பஅன பில் கவுல், குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், எவன் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் சுவைப்பான். வகுல்ன கவுலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேச வேண்டியதை மட்டும் பேச, அவ்வளோதான். நீங்கள் யார்? உனக்கு என்னத்துக்கு? எப்போ போகிற என்னத்துக்கு உனக்கு? அவர் இருக்காரா? இல்லை, கதமுனி. நீங்கள் யார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு எனக்கு தேவையில்லை வேலை. அப்போ இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வேணாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டாம். அப்போ என்ன செய்கிறேன்டா, ஆரம்பம் நமக்கு எனக்கு டாரு போகிறேன், இதில் நிறைய எழுது. நாங்கள்லாம் கடும் ஈமானிய பலத்தோடு இருக்கோம் என்று தான் தொடங்குறோம். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு நீங்கள் செல்கிற ஷாட்டெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் கடும். அவங்கெல்லாம் நாங்கள் சிசிடி கேமரா போட்டிருக்கோம். அதை பண்ண தெரியாதானே? அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் சொல்லலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே ஷைத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டாம். யாரெல்லாம் இந்த ஷைத்தானின் தந்திரங்களை பின்பற்றுகிறாரோ ஃபைன்னஹு யௌமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அவன் மானக்கேடான விடயத்தையும் பாவத்தையும் தான் உங்களுக்கு ஏவுவான். அதை அழகாக ஏவுவான், ஸ்டைலாக தான் ஏவுவான், ஃபேஷனாக தான் சொல்லுவான். அதுக்கு ஒரு பேர் வைப்பான். அதுக்கு என்ன பேர்? கெட்டுக்கதம். பேர் என்ன? கெட்டுக்கதம். பாட்டி கெட்டுக்கதர், என்னமோ இது கொடுக்கறது, என்னமோ பேர்கள், அது அழகாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திருவசனம் சொல்லுது, வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் உங்களை யாரையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய அருளால் தப்பிக்கிட்டு இருக்கிறீங்கிற. அப்போ நாங்கள் அந்த ஷைத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் வைக்கப்படாது. அந்த தந்திரம் எப்படின்னா நம்மளோட மூளையை செலவை செஞ்சு தான் அந்த தந்திரம் இருக்கும். ஸ்டாஃப் என்ற பேர் வேறு, வேலை போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டாஃப் என்ற பேர் வரும், என்ற பிஏ என்று பேர் வரும், என்ற டிரைவர் என்று வரும்,
விளங்கிட்ட என் அக்கௌண்டன் 2 பேரும். அப்போ முதல் இது அனுமதியா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறது அனுமதியா? எப்படி நாம் அதை செய்கிறது? இப்படி ஒரு ஹராத்தில் ஸ்டார்ட் பண்ணி தொழிலை செய்யலாமா? இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? செய்தாண்ட தந்திரம். பிஸ்னஸ் நல்லா டெவலப்பாக செய்யணும், பிஸ்னஸை கொண்டு போகணும், நல்லா போகணும் அப்படிங்கிறது நல்ல மூலறிகள் எல்லாம் செய்யுது. இந்த ஹுத்வாத்து ஷைத்தான் என்ன? ஷைத்தாண்ட தந்திரம் என்ன? இதை கொஞ்சம் அப்படி இன்சூரன்ஸ் பண்ணினே இல்லைண்டா உங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஏதாவது சும்மா ஃபயர் ஆகிட்டுண்டா உங்களுக்கு முழுக்க கிடைக்கும். முடிஞ்சு. சும்மா இதுக்கு ஒரு ஃபினான்ஸ் ஒன்று போட்டே இல்லைண்டா மேலுக்கும் கட்டி அப்படியே போகலாம். இதுக்கு ஒரு ஓடி பாஸ் பண்ணினா அப்படி போகும். இப்படித்தான் அந்த ஹுத்வாத்து ஷைத்தான் லேசாக கொண்டு வந்து சிம்பிளாக கொண்டாந்து அந்த கணக்கெல்லாம் சரியாக காட்டுவான் ஷைத்தான். டேய், உனக்கு இந்த வாகனத்தை நீ எடுத்தா உனக்கு ஒரு மாதத்துக்கு நீ ஒரு ஒரு 2 மில்லியனுக்கு நீ சேல் பண்ணினேன்டா சொலையா உனக்கு லாபம் மட்டும் 2 லட்சம் ரூபா சும்மா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ டீசல் டிரைவர் சம்பளம் அப்படி இப்படி போட்டேன்றாலும் சும்மா அழகாக ஒரு 50,000 ரூபா காசு அப்படியே ஃபினான்ஸு கட்டினேன்டா. ஆனால் 2 வருஷத்தில் வாகனம் உனக்கு அப்படியே அப்படியே அழகாக காட்டுவான். இடையில வெள்ளம் பாற, கேவி போகிற, அறுத்தாள் போகிற, தேர்தல் வார, கடை இழுத்து பூட்டுற, இதெல்லாம் பேங்க் பார்த்துக்கு நிற்குமா காசு கேட்காம? எல்லாம் நடக்கும். முடிஞ்சு போச்சு. 275வது வசனம் 2வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது வட்டியை நான் அழிப்பேன், தர்மத்தை வளர்ப்பேன். அவ்வளோதான். தர்மம் உண்ட மூளையில் கணக்கு பார்த்தா, கால்குலேட்டர் அடித்து பார்த்தா, அக்கௌண்டிங் செஞ்சால், தர்மம் செஞ்சால் குறை கொடுக்க ரைட். 1 லட்சத்தில் 10,000 ரூபாய்னா 90 குறையும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வளரும். நீ தர்மம் செஞ்சால் வளரும். எப்படி வளரும்? இந்த கணக்கு சரியாக தாங்கிக்கும். திடீர்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும், அதில் ஒரு 3 லட்சம் ரூபா லாபம் வரும். தர்மத்தை வளர்ப்பேங்கிறான், வட்டியை அழிப்பேங்கிறான். வட்டி பார்த்தா ஒண்ட கணக்கு என்ன செல்லும்? மாதம் 2 லட்சம் ரூபா சும்மா வருதும்பா. அங்கே பொண்டாட்டி வகுத்து வலியம்பா 10 லட்சம் போகும். 10 லட்சம் போ முடிஞ்சு. ஒரு பிள்ளைக்கு லேசாக கண் கடுக்கும் 5 லட்சம் ரூபா போகும். கண் கடுத்ததுக்கு போகும். அவங்க கடந்த ஹாஸ்பிட்டல் அப்படி தானே கடந்த ரிப்போர்ட் எல்லாம் ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஒன்று எடுக்கணும், டக்குன்னு அந்த பிளட் டெஸ்டிங், முள்ளந்தண்டில் தண்ணி ஒன்று எடுக்கணும், இவ்வளோத்தையும் செஞ்சுக்குவாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து போட்டு பில்லு வரும். ஒரு 7,53,500 ரூபா பில் வரும். கடைசியாக ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்து போட்டு ஒன்றுமில்லை பிரச்சனை, பாவி 7.5 லட்சம் செலவழிச்சு போட்டு 1 மில்லியன் பிரச்சனை எல்லாம் ஓகே. பெனோடால் மட்டும் போட்டு ஆச்சரியம்பா. இதைத்தான் நாங்கள் நேரப்படுச்சு. வட்டி அழிக்கும். முடிஞ்சு. அப்போ நாங்கள் இந்த 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 மயக்கத்தில் இருந்து வெளியில் வரணும். மயக்கம் இதிலிருந்து வெளியில் வரணும். அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். நிறைய பொக்கிஷங்களை திறந்து விடுவான். இதில் அஜ்னபி மஹரமி உறவு கண்டிப்பாக நாங்கள் பேணணும். இன்றைக்கு இந்த காதல் கலாச்சாரம் எல்லாம் சும்மா ஒரு சரி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்ச மாதிரி சிம்பிளாக போச்சு. எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம். காதல், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ 2க்கு நடுவில் கிறிஸ்டியன் உண்டு வச்சுக்கிட்டேன். அது 1 மில்லியன். அது கிறிஸ்டியன் லவ். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தால் அது இந்த காதல் தான். இணை வைக்கிறது பெரும்பாவம். அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்கிறதுலேயே ஆகப்பெரிய நோவினை லவ் பண்ணுறது தான். அவன் எப்படி வளர்த்தவன்? அந்த பிள்ளைய பொத்தி வளர்த்து, அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குமராக்கி, இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமென்று ரெடி ஆகல. ஒரு கலிசரையை கண்டு ஒரு குடிகாரன், ஒரு தூள்காரனை, நல்லவன் என்றாலும் அவன் நல்லவனா? லவ் பண்ணால் அவன் நல்லவன் இல்லை. ஒரு வானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு சொல்கிற, நாங்கள் லவ் ஒன்று பண்ணுறோம், மாஷா அல்லாஹ், ஒரு சாலியான பொடியன், காலில் கிடக்கிறதால அடிக்கணும். சாலியான பொடியன் லவ் பண்ண மாட்டானே. சாலியான பொடியன் லவ் பண்ணுவானா? லவ் பண்ண மாட்டான். அவர் சொல்கிற, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம், மாஷா அல்லாஹ், ஃபுல் கை சட்டை, ஃபேஸ் கவர், தாஜத்து விட மாட்டான்.
என்னத்துக்கு தோலை தகச்சது ஒன்றும் தேவையில்லை. ஒன்று லவ் பண்ணால் எல்லாம் சைவரால் பெருக்கியாச்சு முடிச்சு. என்ன அவள்கிட்ட என்ன ஈமான் இருக்கு அவள்கிட்ட? இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க தெரியாதா? நீயா போய் செலக்ட் பண்ணணுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா அது திருமணம் இல்லை, விபச்சாரம். நீ எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுக்கு பேர் விபச்சாரம் தான், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அப்போ இந்த லவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல். எல்லாருக்கும் லவ்வும் என்ன ஆச்சரியம் பண்ணால் அந்த சுப்ஹானல்லாஹ் 14 வயசுக்குள்ள லவ் பண்ணுது. 14 வயசு லவ் பண்ணுறாள், ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்னுட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரன், அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பேர் தூளை காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள், கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்னு கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்னை கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விடுறேன். அவர் அங்கே தீர்க்க தரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள், போதை பாவிக்கிறவன்கள், அந்த கௌபத்துல்லாவை கட்டி பிடிச்சிக்கு சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. உசிரே போனாலும் சரி. இந்த லவ் இந்த போதை பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா, அந்த போதைக்கு பிறகு தானே அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸனே இது வந்திருக்கு, பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறேன். தூளுக்காக பொண்டாட்டிக்கு வேலை பேசினவனும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. உம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில். அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. அவனும் அந்த போதைக்கு பிறகுதான், அவன் உசுரும் அதுக்கு பிறகுதான் பெரும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருண்டு, நான் அவரை தான் பண்ணுவேன், வாப்பா கிட்டையும் சண்டை, உமா கிட்டையும் சண்டை. அப்போ இவளை போல் ஒரு மோசமானவள் இருப்பாளா? இதை லவ் பண்ணுறவனை போல் ஒரு மோசமானவன் இருப்பானா? உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் என்ன நாடி இருக்கேன்னு அதான் நடக்கும். உங்களுக்கு 6 மனைவி 6 பிள்ளை, எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க, எவ்வளோ காலம் வாழ்வீங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே எழுதிதான். சூரா அல் ஹதீத் 22வது வசனம், மா சாப மின் முசீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்திலே உங்களை நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நபராக, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டோமுங்கிறான் அல்லாஹ். எல்லாம் எழுதியாச்சு, யாருக்கு 6 ஒய்ஃபு, யாருக்கு 6 ஹஸ்பண்டுங்கிறத எழுதிட்டான். நீ எனக்கு அவசரப்பட்டுக்கிட்ட அந்த தரதிலே போய் லவ் பண்ணுற சும்மா அது கிடைக்கும், தானாக கிடைக்கும், தானாக கிடைக்கும். நீ சரியா ஸ்ட்ராங் ஆயிரி. நான் ஒரு மார்க்கம் உள்ள, ஒரு நல்ல ஒரு கொள்கை உள்ள, ஒரு ஈமான் உள்ள ஒரு மாப்பிள்ளையை தான் பண்ணுவேன் என்று நீ உறுதியாயிரி. உனக்கு எழுதினவன் அந்த கெட்ட என்ன நடக்குதுங்க விளங்குதில்லை. எல்லாம் இந்த உலகமயமாக்கல், இந்த ஊடகங்கள் படுத்துகிற பாடு, எல்லாம் இந்த ஃபோன் படுத்துகிற பாடு. இந்த ஃபோன் நாம் இந்த ஃபோனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறேன்னு தான் வேண்டுறது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க, ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது, ஃபோன்லாம் இல்லையா? பொண்டாட்டிய தோட்டத்தை விட ஃபோனை தொட்டது தான் கூட. இந்த சொறி குடித்தவன் கையும் செல் குடித்தவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி நேரமும் அதில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சித்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டுக்கிறவங்க கமெண்ட் அடிக்கணும். ரே ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? அப்போ சுப்ஹானல்லாஹ், அந்த தொழுது போட்டு திக்ர் செய்வோம், இஸ்திக்பார் செய்வோம், குர்ஆனை கொஞ்சம் ஓதுவோம், ஒரு ஹதீஸை வாசி. ஃபோன் அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபோன் நம்மளை பாவிக்குது. வேண்ட ஃபோன் பாவிக்கிறதுக்குண்டு தான் ஃபோன் நம்மளை பாவிக்குது. நம்மளை பாவிக்கிறதுக்கான எல்லா ஆப்புகளையும் நம்ம உருவாக்கிட்டோம். இந்த ஆப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற ஆப்புகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுகளை டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு
ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் இருக்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும். ஓமண்டா மறவா, அதுதான் த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும், ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் முடமன்ட்டு. அப்போ ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், பைக்கில் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும், சும்மா 2-3 தரம் கதைங்கள் கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களேன் ஃபேஸ்புக்குள்ளே. கார் இறக்கி வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள், நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்கள். உங்களோட யூடியூப்பில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்கள். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. விளங்கிட்டா? அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர். செக்ஸுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேறாரா, ஆம்பளையை தேறாளா, என்னத்தை தேறாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா. இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் வளர்தாகுது நம்முடைய சன். விளங்கிட்டா? அப்போ இந்த ஃபோன் என்ன செய்யுதுன்னா நம்மளை பாவிக்குது, இல்லைன்னு சொல்லலாமா? இந்த ஃபோன் நம்மளை பாவிக்குது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காய், நீ எங்கே போகிறாய், ஃபோன் மிஸ் ஆனாலே லொக்கேஷனை போட்டு கண்டுபிடிக்கமா இல்லையா, கிட்ட போய் தாங்க ஃபோன்னு கேட்கும். அப்போ இந்த ஃபோனை நம்மளை தேடுது, நம்மளை பிடிக்குது, நம்மளை பற்றி முழு தகவல் எடுக்குது, எல்லாம் எடுக்கு. அப்போ இது நம்மளோட விஷயத்தை தூக்கி வெளியில் இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்மளோட ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது, 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூர் போடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடியை நிமிடிக்க டெக்னாலஜி. அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ நின்று பூ போட்டு போகிறேன்னா அதுக்கு போட்டேன். நீ நினைச்சிட்டி அந்த பூவை எடுக்க தெரியாண்டோத்தருக்கும் அதையும் எடுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வெப் வந்துச்சு. நீங்கள் பொண்டாட்டிக்கு முகத்துக்கு ஹார்ட் ஒன்றை போட்டால் அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஹார்ட்டை எடுத்து போட்டு அவள் 6 பார்க்குறதுக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும். நாங்கள் நோரேலியாவில் இருக்கோம்ண்டு இவர் டக்குண்டு அவரை ஃபேஸ்புக்கில் போட்டுருவார். வீட்டில் இருக்கிற கள்ளம்பாப்பா மச்சான் நோரேலியாவில் இருக்கார், இப்போ வெளிக்கிட்டாலும் 4 மணி தேலமாகும் பூட்டோட பண்ணவன். நாம கள்ளனுக்கு ஐடியா கொடுக்குறேன். நாங்கள் நோரேலியாவில் இருக்கோம், இந்தியாவில் நிற்கும். நாங்கள் ஊட்டியில் பாட்டியில் இருக்கோம். ஏண்டா அப்பா ஊட்டிலையா அப்பாவோடா கேட்டேன்பா, நான் தெரியும் தானே ஐடியா கொடுக்கும். சும்மா மடத்தனமாக வேலைன்னு சொல்லிட்டு மர போலீஸில் போய் எழுந்து வைக்கிறேன். உனக்கு தேவையா, நீ நான் போயிட்டு பாரு. எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டேன், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனு அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. நபியை பின்பற்றத்துக்கு நமக்கு ரெடி இல்லை, இதெல்லாம் பின்பற்றத்துக்கு நமக்கு நல்லா நேரம் இருக்குது. அப்போ ஒரு பிள்ளைய ஒரு பாப்பா கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராத தகப்பன் இன்றைக்கு நிலைமை. பிள்ளை முடிவெட்டிக்கு வரான், என்னடா நான் முடிவெட்டுறேன், என்னென்ன முடிவெட்டிக்கிறேன்னு என்ன ரெண்டு கேட்டோன்னா பாப்பா இனி முடிச்சு. இதுதான் நம்மளோட தகப்பனார் தோப்பனார நிலம். என்ன பிள்ளட மயிரில் தலையிடொன்னாத தகப்பனார். முன்ன நாங்கள்லாம் சின்ன வயசில் வாப்பா உத்து பார்த்தாலே மூத்திரம் பேய்த்திரும், விளையும் முதுவில். இப்போ
அடிக்க ஓங்கினா என்ன அடிக்க போறீங்களா, அடிங்கள், அப்படியே போவோம். நான் வருவோம் பார். அப்போ பிள்ளை நம்மட கொன்றோல்ல இல்லை, நாம சும்மா ஜோக்கரா போய்த்து நாம ஐயலுக்கு என்னத்துக்கு பெத்தண்டு கேட்க பெத்தா சோறு தாவன். இப்போ சுபகாயும் பாரான் இல்லை என்னடா என்ன என்ன நீ போன் எடுக்கிற நான் வருவேன் எங்க. அப்போ வளர்த்து விடணும். யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப் காலத்தெல்லாம் போவான். அவன் 3 நாள் ரூமுக்கு அணியிருப்பேன். அது யூரோப் ஒன்றும் செய்யணும். அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் இங்கே வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருது. என்ன என்னடா ஃபோனில் பிள்ளையோட லவ்வர் என்ன இப்போ என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணுமாக்கா. நம்ம பயப்படுறோம். நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும். பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும். பயான்களுக்கு கொண்டு வரணும். பயானை சொல்லணும். இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டை காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல 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 மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லருக்கு என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டை காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டாமல் இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறேன், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை அந்த போடு, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டுமே. அது பேஷன். தொட தெரிஞ்சா பேஷன் இல்லையா உங்களுக்கு? ரனிஷோட்ஸோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதாண்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான். கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும். ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும். யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும். கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புல கண்டை கால கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை. நாம் நம்முடைய மார்க்கத்தில் ஸ்ட்ராங் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது அந்த போதை வஸ்து பாவனை. போதை வஸ்து பாவனை அவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய நாட்டில் அந்த அழிவு என்று யோசிக்க தோணுது. கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும் புது புது பெயர்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ர் வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. ஈமான் கொண்டவர்களே, போதையும் சூதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானுடைய கெட்ட காரியங்களிலிருந்தும் உள்ளது. அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா போதை அப்படியே நிப்பாட்டுறான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிக்கிறதும் ஹராம். பீடியிலிருந்து ஹராம் தான். அதில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிற ஏத்தனால், இப்படி ஒவ்வொன்றும் கிறிஸ்டல் மெத்தண்டு எல்லாமே போதை தரக்கூடியதான். வேறு பேர்கள் தான். போதை தருதுண்டா ஹராம் தான். அதை பாவிக்கக்கூடாது. அது நாங்கள் போயில வைக்க மாட்டோம். போயிலையும் அதான் ஹராம் தானே. போதை தருது. அதை சிம்பிளாக பாவிக்கிறதுக்கு தெருவில் விற்கிற அளவுக்கு அது இன்றைக்கு வந்துட்டு. அதுக்கு அடிமையானால் அவர் ஆட்டம் க்ளோஸ். போதைக்கு அடிமையானால் அவன் மனித பேரில் இருக்கக்கூடிய ஒரு பதறு தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் உள்ள ஆபத்துக்கள் ஆண்மை இல்லாமல் போகும். விளங்க மாட்டேங்குது நம்முடைய சமுதாயத்தை. போதை வஸ்து பாவிச்சா ஆண்மை இல்லாமல் போகும். ஆரம்பத்தில் ஆண்மை கூடும், மறுவா மொத்தமாக இல்லாமல் போகும். அறவே இல்லாமல் ஆண்மையற்றவர்கள். அப்போ ஒரு சமுதாயம் ஆண்மையற்றவர்களாக அப்படி ஒரு ஜெனரேஷன் மாறக்கொள்ள அடுத்த பாவம் விபச்சாரம் அதிகமாகும். ஆண்மை இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த இடத்தில் உள்ள பெண்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் வரும். ஆண்மை இல்லாமல் போகும். மென்டல் இல்னஸ் ஏற்படும். டோபமைன் ஹோமோன் அதிகமாகும்.
இந்த டோப்பமைன் ஹோமோன் அதிகமானால் அவருக்கு மென்டல் இல்னஸ் ஏற்படும். தனியாக பேசுகிறது, யாரோ ஒரு ஆள் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது, கிரோண்டியஸ் டெலியூஷன் என்று சொல்கிறது, தன்னை ஒரு பெரிய ஆளாக சித்தரிக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஒரு பவர் கிடச்சி சக்தி வந்துக்கு நான் அமெரிக்கா ஜனாதிபதியை நாளைக்கு சந்திக்க போகிறேன்னு கேட்பார். உங்களுக்கு ஒரு 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 10 மில்லியன் ஒன்று தாரன், நீங்கள் உங்களோட தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க பார், அவருக்கு போக்கோட்டுக்கு 10 ரூபாவும் இருக்காது. இது கிரோண்டியஸ் டெலியூஷன். சிலாக்கள் நான் தான் மஹதி அலி இஸ்லாமன்ட்டுக்கிட்டு, எனக்கிட்ட எத்தனை மஹதி அலி இஸ்லாம் வந்து தெரியுமா? நான் தான் மஹதி அலி இஸ்லாமன்ட்டு. ஒரு பொம்பளை வந்தால் அவள் வெளிநாட்டில் படித்து போட்டு வந்தவ ஐசிக்கு பழகிட்டான், இங்கே கிடைக்கல குழம்பிட்டான். என்னட்டு வந்துச்சுன்னா ஈசா நபியோட ஒய்ஃப் அம்மன், ஈசா நபி கல்யாணம் பண்ண விஷயமே எனக்கு இப்போ தெரியுமாண்டேண்ணா, ஈசா நபியோட ஒய்ஃபாம். இப்படியெல்லாம் கிரௌண்டியஸ் டெலியூஷன் வரும், ஹலுசினேஷன் வரும். ஒரு ஆள் வருது போகுது, பின்னால் ஒரு ஆள் நிற்கிது, என்னோட ஒரு ஆள் கதைக்குதம்பாங்க. அதை கொஞ்சம் பேர் நம்பி மாஷா அல்லா ஜின்னொண்டு தம்பிக்கிட்ட விருதாக்கி கொண்டுட்டு அந்த பைத்தியான்ட்ட போய் கையை கட்டிக்கணுன்ட்டு எங்களுக்கும் பளவுக்கு ஏதாவது சூனியங்கள் இருக்காண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்டா. இது எப்படி பெரிய மென்டல் அறிக்கை? அந்த மென்டலுக்கிட்ட இந்த மென்டல். அப்போ இந்த போதை வஸ்து பாவனையால் மென்டல் இல்னஸ் ஏற்படுது, அதே மாதிரியாக ஆண்மை குறைவு ஏற்படுது, அதே மாதிரியாக இவங்களுக்கு அல்சைமர் டெமென்சியா, அந்த அசிட்டைட் கோலின்ங்கிற ஹோமோன் ட்ரை ஆகி மூளையில் சில செல்கள் டெத் ஆகி அல்சைமர் டெமென்சியா, அதை மறதிகள் ஏற்படுறது, மறதி கிடைக்கிறது, ரத்த மூளையில் ரத்தம் உறைஞ்சி போகிறது, ப்ரெஷர் தலையில் நரம்பு வெடிக்கிறது, அகால மரணங்கள் ஆகிறது. இதெல்லாம் நடக்கும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இலங்கையில் மரணிக்கக்கூடிய திடீர் மரணங்களில் 95% மரணங்கள் போதை வஸ்து பாவனையால் இப்போ கூட்டிகிட்டு இருக்கு. போதை வஸ்து பாவனையால் அகால மரணம் சும்மா திடீரென்று அப்படியே போகிறது இதால் வருது. அப்போ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 150 பேர் சாதாரணமாக போதை வஸ்து பாவனையால் மரணிக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விவரம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வீடியும் குடிக்காமல் வளர்ந்த நம்முடைய சமுதாயம், ஒரு இஸ்லாமிய ஊருக்குள்ளே சாராய பார் இருக்குமா? இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் நிறைய சாராய பாராக போச்சு, அது கோதாதுக்கு தூளாக போச்சு, டெப்லெட்டு, இன்ஜெக்ஷன், என்ன எக்ஸட்ரா என்ன பேரில் எல்லாம் பெறுது. இப்போ புதுசாக என்னமெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தனை பிடிச்சிருக்கான், ஒரு பேப்பரை நாக்கில் வைக்காங்க, கதை முடியுது. ஒரு பேப்பர் துண்டு தான், அதை பிடிச்சிட்டாங்க. தூள் அது இதெல்லாம் இல்லை, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நாக்கில் வைக்கும், முத்திரையை வச்ச மாதிரி வைக்கும். ஆள் அவுட், ஆள் வேறு கதை காய்ச்சிக்கு நிற்கி. அப்போ எந்த அளவுக்கு புதுசாக எல்லாம் வந்துக்கிட்டே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஸ்கர கதீரு ஃபகலீலு ஹராம். எல்லாமே போதை தருதுன்றா அது ஹராம் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஒரு கூல் கிளைமேட் உள்ள ஒரு ஊர்லேருந்து வாரோம், ஒன்னஅமலு அமலன் ஷதீதா, அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒன்னத்தஹிது ஷராப மின் ஹாதல் கம்ஹ், கோதுமையால் செய்த ஒரு குடிபானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதை கிடைச்சா அந்த கூழையும் தாங்கலாம், வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம், குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அலால் தானே, கோதுமையால் செஞ்சது தானே. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதா வாப்பான்னு கேட்டாங்க. ஓ பண்ணாங்க, ஹராம் விட்டுருங்கண்ணா. அவ்வளோதான், கதை முடியுது. ஹராம், அவ்வளோதான். அப்போ இந்த போதை வஸ்து பாவனை என்ன பேரில் என்ன இன்ஜெக்ஷன், மருந்து, மாத்திரை, பேப்பர், துண்டு எப்படி வந்தாலும் அது ஹராம். அப்படிங்கிறதுல நாம் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதிலிருந்து நாம் வெளியில் வரணும். அப்போ இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் என்ற பேரில், பார்ட்டி என்ற பேரில் கலாச்சாரம், ஆண் பெண் கலப்பு, பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு, என்னத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அதுதான் பிரச்சனை தெரியுது. உச்சியில் கொண்டை கட்டுறது, அந்த ஒட்டகத்தின் திமில்களை போல பெண்கள் முடியை கட்டிக்கிடுவாங்க, உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூலுல்லாஹ். அது என்னன்னு தெரியாது அந்த பொண்டுகளுக்கு. அந்த கொண்டையை கொஞ்சம் வசதி கட்டினா தனவளுகளுக்கு அண்டைக்கு சோறுறாங்க. இதை நபி தடுத்தவளா? ஒட்டக திமில போல ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூலுல்லாஹ் தடுத்த. அது என்னன்னு தெரியாது, தடுத்தத்தான் நான் செய்வேன். அப்போ என்ன இது? உடுப்புகள்
தச்சு போட்டதா போட்டு தைச்சதா எப்படியும் வழங்குது இல்லை மேம். எப்படி இதுக்குள்ளே பூந்தேன்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு, இந்த உடுப்புக்குள்ளே எப்படிம்மா பூந்த, இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த? அபாய் போட்டுக்கு போகிறாள், சாரி உடுத்தவள்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது. அபாயை போட்டு இவன் புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவையில்லை, ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன். ஏன்டா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குற ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க, மாப்பிள்ளை மாறு, நானா மாறு, அடக்கணும். உடுப்பு உடம்பை மறைக்கிறதுக்கு போகிறோம். கல்யாணம் முடித்தா நமக்கு தான் மனைவி, கூட்டாளிக்கு இல்லை. பைக்கில் பின்னுக்கு வச்சு கூட்டாளியோட காய்ச்சிக்கு போகிறதுக்கு இல்லாது, அது நாம் காய்ச்சி தைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து பாட்டு. அப்போ இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும், அஜ்னபி மஹ்ரம் உறவுகளை பேணணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஒலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். 3 பேர். ஒன்று முதுமினுல் ஹம்ர், போதை தொடர்ந்து பாவிப்பவர், போதை வஸ்துப்பவர். 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், காதலர்கள், லவ் பண்ணுறார்கள். பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க, ஆகப்பெரிய நோவினை தான். 3வது அத்யூஸ். அத்யூஸ் என்ற ரோஷம் இல்லாதவர்கள். ரோஷம் இல்லாண்டா பொண்டாட்டி, தாத்தா, தங்கச்சி, மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிக்டாக் செய்வாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவர் ஆறு நம்மோட ஸ்டாஃப், ஓகே எங்களோட கிளாஸ்மேட் பேசுங்க. அப்போ என்ன, எப்படி பேச விடுவேன்? ஒரு ஆணும் பெண்ணும் தானே. இதை சொன்னால் கொஞ்சம் பேர் இதைத்தானே அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள். இது என்ன, இது ஹியூமன் ரைட்ஸா? இது பெண்ணுரிமை மீறல். அடக்குறீங்களா, உள்ளுக்கு வைக்கிறீங்களா? ஓ, ஸ்கூலில் ஸ்டாஃபோட பேசப்படாதா, வகுப்பு நண்பரோட பேசப்படாதா? பேசப்படாதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் மரியாதை. அது திறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுது இல்லை, விளங்க மாட்டேங்குது. இப்போ அபாயை போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணிட்டு இருந்தால் வெளியில் இருக்கிறாக்கள் இது என்ன சித்திரவாதை. அவளுக்கிட்ட கேள் எவ்வளோ சுதந்திரம் இருக்காளன்ட்டு. அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறல்ல, அவளுக்கு பின்னால் ஒருத்தருன்றா தான் நம்பர் தரையாண்டு கேட்குறல்ல. கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலைமை. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்கிட்டான். கலடிலிருந்து சிறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது. உம்மாட வயசில் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்தான், அப்படி பார்க்கான் கண்ணால் எல்லாம் செஞ்சிடுவாம்பள நீ. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பேரில் அது எப்படி அடக்குமுறையில் அவள் அழகாக காக்காவோட பேசலாம், தம்பியோட பேசலாம், சாச்சாவோட பேசலாம், மாப்பிள்ளையோட பேசலாம், மகனோட பேசலாம். அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா. இவனோட பேசுகிறது ஆபத்து. அவன் கண்ணால் கற்பழிப்பான், அவன் துணுக்கு வச்சு பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான். சும்மா ஃபோன் பேச விட்டா அவன் முதல் செய்த வேலை, உங்களோட மாப்பிள்ளை எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவான். அன்றைக்கு புருஷனோ சாதியா பாப்பாள். சரி, எனக்கு என்ன உண்மையாக சொல்கிறேன், உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு, சிஸ் அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாதால் சே என்று தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவம், இந்த சோசலிசம் எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டுறது தானே அது. இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது. மனுஷனை படைத்த ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும். அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான். அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம். 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெத்த பிள்ளைய 10 வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது. தூக்கத்தில் நீ இல்லை, அதுவும் அதில் ஒண்ட கை அங்கே படும், அந்த கை இங்கே படும், ஒரு ஆளுக்கு கண்மொழி படும், சம்திங் ராங். 10 வயசானா படுக்கையை பிரி, 10 வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம் இஸ்லாம் சொல்லி இருக்க.
இன்றைக்கு தனியாக ஆட்டோவில் அனுப்பி, இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி, தனியாக மௌலைட்ட ஓத விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஸ் போட்டுக்கு நிற்கணும். அப்போவே சொன்னல இஸ்லாம் 10 வயசான படுக்கையை பிரிக்க சொல்லி, பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா? இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க. சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தது, நீ தான் அபியூஸ் பண்ண முதல். ஒன்றாறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன். இல்லை அவர் பெரிய தாடி மௌலவி. மௌலவி வானத்தால் விழுந்தா? அது நபிக்கிட்ட பொம்புளையில் போய் 10 ரூபா கேட்டான். அது அல்லாட நபி, இது புள்ளடா அபி, இது அதுக்கு செட் ஆகாது. நபி வேறு மௌலவி என்றாலும் என்ன தனியை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு கேட்குறேன். இந்த பொம்பளைகளுக்கு அயலுடைய சட்டத்தை கேட்க, குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா? அசரத்து கோல் பண்ணி அசரத் ஒரு மார்க்க பத்துவா கேட்கணும், மகத்துவமான ஒரு கேள்வி. குளிப்பு சட்டம் கேட்காங்க. அவனோட மாப்பிள்ளைகிட்ட சொன்ன அவர் பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்கண்டு செல்ல மாட்டாரா? வெக்கம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இதாரு ஷைத்தான் எல்லாருலையும் விளையாடுவான். எத்தனை மௌலை மாதிரி உள்ளுக்கு இருக்காங்க. ஏமாத்துரு என்ன மனுஷன் மனுஷன்தான், யாராக இருந்தாலும் சரி. ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று சஹாபாக்களுக்கு தான் சொன்னேன். இவங்கெல்லாம் 6, நான் 6, நீங்கள் 6. வயசு போனா என்ன? 70 வயசுண்டா என்ன, 75 வயசுண்டா? ஆம்பளை ரொம்ப கவனமாக இருக்கும். தனியாக விட்டுறாது. உங்களோட புள்ள உங்களோட இருக்கும், உங்களோட கண்ணுக்கு இருக்கும். அப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு தனியாக அனுப்புறது, நம்பி கொடுக்கறது, பிள்ளைய பார்த்துக்கிறிக்க சொல்கிறது, அவர் தோலை வச்சுக்கு விளையாடுறது, அவர் ஆளலாம். ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க. இது நாகரிக உலகம், மேற்கத்தையம், இது ஃபேஷன், இந்த பேரச்சிக்கெல்லாம் இடம் வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்து இறங்குற இடம். நீங்கள் எங்கேயெல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க. சரிதான் இஸ்லாம் சொன்னது, நாம் தப்பு பண்ணிட்டோம். அந்த மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி நடந்திருந்தால் இந்த தப்பு நடந்திருக்காதுன்னு வருவீங்க. கடைசியில் வந்து வேலை இல்லையே, முழுசா நலஞ்சதுக்கு பிறகு மொக்காடு போட்டு வேலை இல்லையே, நேரத்தோடையே மொக்காடு போடும். அப்போ சரியாக இருக்கும். எனவே இந்த சமுதாயம் மாறணும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் படி வாழணும். நபியை பின்பற்றுறதுக்கு தயங்கப்படாது. இந்த தீனுக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காக வேண்டியும் தீனை இழக்கப்படாது, மார்க்கத்தை இழக்கப்படாது, ஈமானை இழக்கப்படாது. தொழுகையில் பேணுதலாக இருப்போம். கடைசி வரைக்கும் ஷிர்க் இல்லாத ஒரு நல்ல அகைதாவில் இருப்போம். மௌத்துடைய நேரம் வரைக்கும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.